கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டுமாக இந்த ஒரு வேத பாட ஆராய்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். What Pastor Russell said, அறுவடை முடிவு பற்றி நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை பற்றின ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வருகிறோம். அந்த வகையில நம்ம பார்த்து கொண்டு வருகிற பாகம் 4 நாம நேரம் கருதி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா அதை கொஞ்சம் செப்பரேட் பண்ணிருக்கிறோம், ஸ்பிளிட் பண்ணிருக்கிறோம். அதுல இன்னைக்கு நாம பாகம் 4 கடைசி பகுதியை நாம இன்றைய நாள்ல பார்க்க போறோம், பார்ட் 4C. சோ நம்ம நம்புறோம் நீங்க கடந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க ஒரு முறை கேட்டுட்டீங்கன்னா இது கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க போறது கடந்த கேட்ட எல்லா சப்ஜெக்ட் மிக முக்கியமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி நம்ம பார்ப்போம். மிக முக்கியமாக முதலாம் பாகத்துல நம்ம கேட்டோம் இல்லைங்களா, ஒரு புது விஷயமா தான் நம்ம அதுக்கு இருந்துச்சு. அநேகருக்கு இது புது விஷயமா இருக்கு முதல் பாகத்துல கேட்ட காரியம். எனவே அது கிரகிச்சு கொள்றது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், இல்லையே நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு அது ஈஸியா இருக்கும் அக்செப்ட் பண்றது, ஆனா சில பேருக்கு அதை கிரகிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன காரணம்? பொதுவா நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து. அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் ஒரு விதம் இருக்கிறது இல்லை இல்லைங்களா? ஒருவேளை இந்த காரியத்தை ட்ரூத்துக்குள்ள புதுசா வந்தவங்களுக்கு இது கப்புன்னு பிடிச்சுக்கோ, ஏன்னா அவங்களுக்கு இது கரெக்டா தோணும், ஆமா இருக்கு, அது மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஆனா ட்ரூத்துக்கு பல வருஷமானவங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா பாருங்க, பேர் சபையில நாம இருக்கும் பொழுதே ஊறி போயிருந்தோம்னா ஃபாலோ கிளாஸ் கேட்கும் போது திருத்துவம் இல்ல நரகம் இல்லைன்னு சொன்னா நம்ம எப்படி இருந்துச்சு, நமக்கு அது ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு வரல. ஆனா வேற வழி இல்ல, சத்தியம் இப்படிதான் இருக்கு சொல்லும் போது சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அதான் பிரதர் சொல்றாங்க, அநேகர் சத்தியத்துக்குள்ள வந்ததை நினைச்சு திருப்தி அடையறாங்க, ஆனா சத்தியத்துக்கு கீழ்படுகிறதுல கவனம் காமிக்கிறது இல்ல அப்படின்னா அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் முதல் பாகத்துல ஒருவேளை நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் என்று நான் நம்புறோம். ஏன்னா இது ரொம்ப புது விஷயம், அதே சமயத்துல இது நடக்க போற விஷயம் சொல்லும் போது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சிரமம் இருக்கும். ஆனா இந்த கடைசி பாகத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா வசன ஆதாரங்களோடு சில விஷயம் காமிக்கும் போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஏன்னா வசனங்கள் தெளிவா சொல்லுதுன்னா அது நம்ம என்ன மறுப்பு சொல்ல முடியும்? ஓகே, ஒருவேளை பிரதர் ரசல் சொன்னது பொய், அவர் நாட்டுல பேசினாரு, இது அவர் நாட்டுல வேணா இருந்திருக்கலாம், நம்ம நாட்டுல இருக்க வாய்ப்பு இல்லை, ஓகே இருக்கிற ஒரு பக்கம். ஆனா வசனங்கள் பாருங்க, வசனம் தெளிவா இருக்குது, இது கிளியரா இருக்குது அப்படின்னா இது என்ன சொல்ல முடியும்? நம்ம இது நம்ம பார்க்கணுமா இல்லைங்களா? அதனால இந்த பாகத்துல அன்பானவர்களை தயவு செய்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுசா ஒரு முறை கேட்டீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதுல நாம ஒரு நம்பிக்கை அங்க இருக்கு. ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாம். அன்பானவர்களே, நம்முடைய வசனம் ஆரம்பிக்குது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். வசனங்களை கவனிச்சீங்கன்னா பாருங்க, இது பாபிலோனுடைய அழிவை பத்தி கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பாபிலோனுடைய அழிவு எப்படி இருக்கும் எல்லா விஷயம் பார்த்தாச்சு. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். என்ன சத்தம்னா, அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதிகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, சில வசனங்கள் முன்னாடி போய் பார்த்தோம்னா பாபிலோன் மீதான ஒரு நியாய தீர்ப்பு தேவன் கொடுத்திருப்பாங்க. பாபிலோன் விழுந்தது. அது என்ன அர்த்தம்னா 1878ஆம் வருஷம் இயேசு கிறிஸ்து அறுவடையாளரா 1878ல என்ன பண்றாருன்னா பாபிலோனுக்கு ரிஜெக்ட் பண்றார். அவர் 2ஆம் வருகை ஒரு 3.5 வருஷம் கழிச்சு ரிஜெக்ட் பண்றார். இது கூட எதை வச்சு சொல்றோம்னா இணையான யுகங்கள் வச்சு சொல்றோம். எப்படி இயேசு மெஷியா 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாரு, ஆனா 3.5 வருஷம் முடியும் போது எருசலேம் என்ன பண்ணிட்டாருங்க, தள்ளிவிட்டாருன்னா அவரே சொல்லுவாரு, நான் ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல எத்தனையோ தரம் நாம சேர்த்தோம், ஆனா நீங்க என்ன பண்ணல, நீங்க வரல, சோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும்னு அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார்.
ஆனா சொன்ன உடனே நடக்கல இல்லைங்களா? அது ஒரு ஆச்சு, ஒரு 36 வருஷம் ஆச்சு. கிபி 70 தான் அந்த விஷயங்கள் நடக்கும். அதே போலதான் பாபிலோன் விழுந்தது என்பது ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தாச்சு 1878. ஆனா அந்த பாபிலோனுடைய அழிவு, அந்த வீழ்ச்சி என்பது அது ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது என்று நம்ம படிச்சோம். பாபிலோனுடைய வீழ்ச்சி சொல்லும் போது அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது 878, விழுந்தது. ஆனா நிஜமாகவே அது விழக்கூடிய, அழியக்கூடிய ஒரு டைம் அது எதிர்காலத்துல இருக்குது என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்பதான் சொல்றாரு, அப்படி அந்த பாபிலோனுக்கு அழிவு வரும்போது, அழிவு வர்றதுக்கு முன்னாடி அந்த அழிவுல வாதைகள், உபத்திரவங்கள் அந்த அமைப்புக்கு வரும்போது அதுல நீங்க உடன்படாமல் இருக்கணும்னா, அந்த வாதைகள்ல நீங்க அகப்படாம இருக்கணும்னா வெளியே வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு தேவன் கொடுக்கிறான். அன்பானவர்களே, இந்த அழைப்பு யாருக்குன்னா, ஜெனரலா சொல்ல, எல்லாரும் வாங்க சொல்லல, என் ஜனங்களே என்று வார்த்தை தான் குறிப்பிடும். எல்லா கிறிஸ்தவர்களும் கிடையாது, பாபிலோன் அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, பாபிலோன்ல இருக்கக்கூடிய என் ஜனங்களே. யார் அந்த என் ஜனங்கள்? யார்? ஏன் தேவன் அவங்கள பார்த்து என் ஜனங்கள் சொல்றாரு? நியாயமா வேதமானவர்களுக்குள்ள இருக்கிறவங்க சொல்லணும் என் ஜனங்களே. ஆனா ஏன் பாபிலோன்ல இருக்கிறவங்களை பத்தி என் ஜனங்கள்? அப்போ இதற்கான விளக்கங்களை தான் பிரதர் ரசல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அருமையா கொடுக்கிறாங்க. கொஸ்டின் புக் 549 சொல்றார். இந்த ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, வேதம் தெளிவா சொல்லுது, பைபிள் ஸ்பீக்ஸ் ஆஃப் தி கிரேட் கம்பெனி, திரள் கூட்டத்தார் பத்தி சொல்லுது. Though the foolish virgin, ஆமா அவங்க புத்தி இல்லாத கன்னிகை தான் சொல்றாரு. And scripture indicate that, என்ன சொல்லுது நான் வசனம், the great company class, திரள் கூட்டத்தார் will not, நல்லா கவனிங்க, will not all have fled from Babylon before its overthrow. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, வசனம் சொல்லுது என்னன்னா, என் ஜனங்களே வெளியே வாருங்கன்னு வசனம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த வாதைகள் வர்றதுக்கு முன்னாடியே அவர் தேவனுடைய ஜனங்கள் வெளியே வந்துருவாங்க. இதான் பாயிண்ட். ஆனா இந்த வசனத்துல இன்டைரக்டா ஒரு விஷயம் என்ன காமிக்குதுன்னா, அந்த வாதைகள் அகப்படக்கூடிய ஜனங்களும் இருக்கிறதா சொல்ற. அதுதான் இந்த பாயிண்ட் பிரதர் அங்க ஹைலைட் பண்றார். வெளியே வந்துருவாங்க அந்த வாதை வர்றதுக்கு. ஆனா வாதை வந்ததுக்கு அப்புறம், ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே வராம இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் கூட அங்க இருக்கிறதா சொல்லும். அப்ப இந்த வாதைகள் ஊற்றப்படும் போதுதான் அப்பதான் உங்களுக்கு ஒரு உணர்வே வரும், நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். அதத்தான் சொல்றாரு, கிரேட் கம்பெனி கிளாஸ் will not all have fled from Babylon before its overthrow. பாபிலோன் முற்றிலுமாக அழிகிறதுக்கு முன்னாடி, அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அந்த அழிவு தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட மாட்டாங்க. அதுல சில பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். இது இப்படி மொட்டையா சொன்னா எல்லாரும் கோவம் தான், அவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இது என்ன காரணத்தினால இப்படி சொல்றாருன்னு இப்பதான் பார்க்க போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குதுங்க, ரொம்ப ஆச்சரியமா வசனங்கள் இருக்கு. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தயவுசெய்து பொறுமையா கடைசி வரை கேட்டீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அது ஒரு வசனம் இருக்கு பழைய ஏற்பாட்டு, அது கிளியரா தெரியல எனக்கு ஏன்னா நான் எங்க இருக்குன்னு. காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி பிரதியுத்தரம் சொல்றது அது நல்ல விஷயம் இல்லை. ஒரு விஷயத்த முழுசா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேள்விகளோ சந்தேகங்களோ கேட்டோம்னா ஆரோக்கியமா இருக்கும். கேட்டுட்டு இருக்கும் போதே என்ன நீங்க திருத்துவம் இல்லைன்றீங்களா, என்ன நீங்க நரகம் இல்லைன்றீங்களா அப்படின்னு அது எப்படி இருக்கும்? அது மாதிரிதான். சோ முழுசா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 4 பாகங்களையும் முழுமையாக கேட்டாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு நாம ஏமாத்துற மாதிரி ஆயிடும். ஓகே, அப்போ சொல்றாரு ரீப்ரிண்ட் 5761ல, இது நம்முடைய எண்ணம், இட் இஸ் அவர் தாட் with closing of the door. நல்லா கவனி, பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கதவு அடைக்கப்படும் போது, சுவிசேஷம் யுகத்துடைய கதவு அடைக்கப்படும் போது, நல்லா கவனிங்க அன்பானவர்களே, ஒரு சுவிசேஷ யுகத்துல கதவு இருக்குங்களாமா, பரமழைப்புக்கான கதவுங்களாம். இது எந்த கதவு?
மத்த 20ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய கதவா, இல்ல மத்த 25ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய பரலோக அழைப்புக்கான கதவா? எஸ், இது மத்த 25ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய கதை. இந்த கதவு அடைக்கப்படும் போது நல்லா கவனிங்க, with the closing door of the gospel age அப்படின்னா கதவு அடைக்கப்படும் போது, இல்ல வேற மாதிரி சொன்னா கதவு அடைச்சாச்சுன்னு வைங்க. அப்போ ஒருத்தர் வந்து தேவனே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவருக்கு ஜெனிப்பித்தல் நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதான் சொல்றாரு, there will be no more begetting of Holy Spirit to spirit nature. என்ன பாயிண்ட் அப்படின்னா அன்பானவர்களே, இது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா லவோதிக்கன் டைம்ஸா எனக்கு கிளியரா தெரியல, அதுல ஒரு தமிழ்ல மொழிபெயர்ப்பு வந்துச்சு, இந்த சப்ஜெக்ட் போட்டான். அதுல நிறைய பிரதர்ஸ் இது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதாவது ஜெனிப்பித்தல் ஒரு டைம்ல நின்று போயிடும். அப்படி நின்று போனதுக்கு அப்புறம் தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்துல இருப்பாங்க. மாம்சத்துல இருந்து ஒருவேளை அறுவடைகள் பண்ணாலும் கூட அது கிளாஸ் கேட்டு உடன்படிக்கை பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜெனிப்பித்தல் நடக்காது அப்படின்னு இது மில்லேனியம் பிக்சர் ஸ்டடீஸ்ல இது நம்ம கண்டுபிடிக்கும். அதுக்கு இசைவா இந்த பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீப்ரிண்ட் நம்பரை காமிச்சு புரிஞ்சுக்கிறாங்க நம்முடைய பிரதர் சிஸ்டர்ஸ். அதாவது ஜெனிப்பித்தல் ஓவரா இருக்கும், ஓவர் ஆனதுக்கு அப்புறம் யாராவது உடன்படிக்கை பண்ணி வந்தாருன்னா அவருக்குள்ள ஜெனிப்பித்தல் நடக்காது. இதான் அந்த மில்லேனியம் பிக்சர் ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆனா இந்த கான்செப்டுக்கு ஆதரவா இந்த பகுதியை காமிக்கிறோம். ஆமால பாருங்க, கதை அடைக்கப்பட்ட பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜெனிப்பித்தல் நடக்காது. டிசெப்ஷன், வஞ்சனை, எல்லாம் யோசிக்கணும். பிரதர் ரசல் இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? எதுக்கப்புறம் வந்தா ஜெனிப்பிக்கல் நடக்காதுன்றாரு. வார்த்தை கவனிக்கணும். க்ளோசிங் ஆஃப் தி டோர், கதவு அடைக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஜெனிப்பித்தல் ஸ்டாப். அப்ப கதவு அடைக்கிறது என்ன அர்த்தம் படிச்சோம் நம்ம? கதவு அடைக்கூடிய அர்த்தம் என்ன? கடைசி அங்கம் தங்கள் ஓட்டத்தை முடிச்சு பூமியில இருக்க மாட்டாங்க, திரைக்கு அப்பால் போயிடுவோம். ஒரு அங்கம் கூட பூமியில இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது கடைசி அங்கம் ஓட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜெனிப்பித்தல் ஸ்டாப் ஆயிடும். இதுதான் பிரதர் ரசல் பேசி இருக்கிறான். அவர் சொன்னது இந்த வியூ, ஆனா நம்ம எடுத்துக்கிறது வேற வியூ. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இதுதான் பிரதர் ரசல் சொல்லியிருக்கிறாங்கன்னு கண்மூடித்தனமா நம்புறோம். பாத்தீங்களா? நம்ம எவ்வளவு ஒரு பரிதாபமான ஜனங்களை நினைச்சுக்கோம். அன்பானவர்களே, எல்லா பிரதர்ஸுக்கும் ஆராய்ச்சி பண்றதுக்கு உரிமை தப்பு இல்ல சொல்லலாம். ஆராய்ச்சி எல்லாரும் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா ஒருவேளை பிரதர் ரசல் சொல்லாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா இது என்னுடைய கருத்து, இது என்னுடைய ஆலோசனை, என்னுடைய விசுவாசம் என்று பிரசன்ட் பண்ணலாம், தப்பே இல்லைங்க. ஆனா பிரதர் சொல்லாத விஷயத்த பிரதர் சொன்னாரு சொல்லிட்டு அவர் சொல்லாத காரியத்தை அவர் சொல்லியிருக்காரு பாருங்கன்னு காமிச்சு ஜனங்களை ஏமாத்தும் போது அது என்ன விஷயம் நடக்குது நினைச்சு பாருங்க. இது ஒரு டிசெப்ஷன். சம்பந்தப்பட்ட பிரதர் கிட்ட பேசும்போது அவர் ஒத்துக்கவே இல்லை, ராங்ட்டார். பட் என்னுடைய விஷயம், நான் இது சபையார் கிட்ட பேசுறேன். ஏன்னா சம்பந்தப்பட்ட பிரதர்ஸ்ட பேசினா ஏற்கனவே சொன்னது போல நான் பிடிச்ச முயலுக்கு 2 கால், அதான் நிப்போம் இல்லைங்களா? நானா இருக்கட்டும் அவரா இருக்கட்டும், சபைக்கு முன்னாடி வச்சிடறோம். சபை ஜனங்களுக்கு எது கரெக்டா நியாயமா இருக்கோ அவங்க ஃபாலோ பண்ணிடும். அவ்வளவுதான். இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கு அன்பானவர்கள். ஏன்னா இதை நான் ஒருவேளை இந்த நாட்கள்ல வைக்காம போயிட்டேன்னா நாளைக்கு கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்கும் போது நான் கர்த்தருக்கு எப்படி நம்ம கணக்கு கொடுப்போம்? அதனால்தான் நான் இந்த ஒரு யூடியூப் சேனல் மூலமாக அநேக இடங்களுக்கு போக வாய்ப்பு இல்லைனாலும் கூட இதன் மூலமாக நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். அப்போ இதுதான் பிரதர் பேசிட்டாங்க கதவு அடைக்கப்பட்டதுக்கு. ஏன்னா கதவு அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாபிலோன் மேல அழிவு துவங்கிரும் இல்லைங்களா? சார், கதவு அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் சபை மகிமையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஜெனிப்பித்தல் இருக்காது. இதுதான் பாயிண்ட். அப்ப சொல்றாரு பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இப்போ ஒரு அழைப்பு போச்சு இல்லைங்களா? 1878 இருந்து ஒரு அழைப்பு ஆரம்பிச்சு பாத்தீங்களா? அவளை விட்டு வெளியே வாருங்கள். அது எது வரைக்கும் அந்த அழைப்பு போகுது அப்படின்னு பிரதர் சொல்றாங்க பாருங்க. The new creatures, புது சிருஷ்டிகள், கர்த்தரால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க, begotten of the Lord.
ஆர் மோர் ஆர் லெஸ், நிறைய பேர் இல்ல கம்மி, க்ளோஸ்லி கனெக்டட் வித் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாபிலோன். பாபிலோனுடைய அமைப்புகள்ல கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கிறான் சில பேர். And have been more or less brought forward contrary to the will of Babylon. என்ன பாயிண்ட்னா, அங்க பாபிலோன் அமைப்புகள் இருந்தாலும் அவங்களுடைய விஷயங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பிரியப்பட்டு அங்க இருக்கல. ஏதோ ஒரு நம்ம இருக்கிற இடம் ஒண்ணு சரியில்லை, இது எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு. இப்பதான் பாருங்க, தேவனுடைய ஏற்பாட்டின்படி சொல்றாரு, ஒரு அழைப்பு போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அவளை விட்டு வெளியே பாருங்கள் என் ஜனங்களை சொல்றாரு. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சொல்றாங்க, அண்டர் சூப்பர்விஷன், டிவைன் சூப்பர்விஷன், தேவனுடைய மேற்பார்வையின் படி, அண்ட் அரேஞ்ச்மெண்ட், தேவனுடைய ஏற்பாட்டின் படி. நல்லா கவனிங்க வார்த்தை, until now. எது வரைக்கும்னா, until now the point of deliverance has been reached. இந்த அழைப்பு எது வரைக்கும் போகுமாமா, சபையுடைய மீட்பு நிறைவேறும். பாத்தீங்களா, சபை கடைசி எங்க மகிமையாக்கப்படுவாங்க பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் வரைக்கும் ஜெனிப்பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான் ஜெனிப்பிக்கிறாரு. நம்ம ஆண்டவர் ஜெனிப்பிக்கிறாரு, அவர் தான் ஜெனிப்பிக்கிறார். ஒரு பேர் சபையில ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஃபுல் கான்செக்ரேஷன் பண்றாருன்னா அது கர்த்தர் ஜெனிப்பிக்கிறார். நாம் போயிட்டு எப்படி நீங்க ஜெனிப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்க முடியலாம். அப்போ கர்த்தர் ஜெனிப்பிக்கிறார்னா, அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாருன்னா எது வரைக்கும் இந்த அழைப்பு போகும்னா, அன்பானவர்களே, பாபிலோ மன்னிக்கணும், அந்த டெலிவரன்ஸ் ஆஃப் தி சர்ச், நம்முடைய மீட்பு நடக்கிற வரைக்குமே அங்க போகும். கதவு அடைக்கப்படுற வரைக்குமே இந்த அழைப்பு போயிட்டு இருக்கும் அப்படின்னு பிரதர் கிளியரா சொல்றாரு. அப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், பேர் சபைகளை ஜெனிப்பித்தல் நடக்குதுன்றாரு. அப்ப நீங்க கேட்கலாம், ஜெனிப்பிக்க இன்னும் அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய ஆதாரங்கள் வச்சாலும் கூட இன்னும் மனசு ஏத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ரொம்ப தெளிவா நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியாச்சு. பட் நம்ம கேர்ஃபுல்லா கவனி. முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த அழைப்பு எதுக்காக தேவன் கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்ப அவளை விட்டு வெளியே வான்றாங்க, அந்த அவளை விட்டு வெளியே வான என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் பேர் சபை விட்டு வெளியே வரணுமா? வந்துட்டா நம்ம சபையாயிருவோமா? இதெல்லாம் ஒரு கேள்வி தானே இல்லைங்களா? இப்ப பாருங்க, கேக்குறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெளியே வான்னு எதுக்கு சொல்றேன்? ஆப்ஜெக்ட் ஆஃப் தி கால், இந்த அழைப்புக்கு என்ன காரணம் என்னன்னா சொல்றாரு, is not for people merely to withdraw from nominal church. சும்மா நான் பேர் சபை விட்டு வெளியே வந்துட்டேன், கத்து சொன்ன மாதிரி நான் சபை விட்டு வந்துட்டேன் அப்படின்றது மாத்திரம் இல்லைங்களா, வந்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க. பட் whenever any true Christian comes to see the error in which he has been held and which Babylon has taught, என்ன சொல்ல வர்றாருன்னா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, வெளியே வந்துட்டாருன்னா, இப்ப அந்த உண்மையான கிறிஸ்தவன் இப்ப வெளியே வந்து எங்க இருப்பாரு? ஏதோ ஒரு இடத்துல இருப்பாரு. இப்ப உதாரணத்துக்கு வேதமானவரே வச்சுக்கோ, இங்க வந்து பாபிலோன்ல இருக்கிற மாதிரி கேட்ட மாதிரி ஏதேனும் பிழைகள் கள்ள விஷயங்கள் அவர் இப்ப வந்திருக்கூடிய இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, இல்லைங்களா, வந்துருச்சு அப்படின்னா அதை பத்தி பேசுறார். We ought to come out of errors and systems of error which are contrary to the word of God. அப்படி இருந்துச்சுன்னா அதையும் விட்டு வெளியே வரும். அப்ப வெளியே வரதுடைய அர்த்தம் என்னன்னா, அசத்தியம் கள்ள உபதேசம் எங்க இருக்குதோ அந்த இடத்தை விட்டு வரும். ஒரு சபையை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. இப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா இப்ப நீ இருக்கிற இடம் எங்க இருக்கு? அங்க நல்ல சத்தியம் கிளியரா இருக்கா? ட்ரூத் பக்காவா இருக்கா? ஏதாவது எரர் பாக்குறீங்களா? ஏதாவது பாபிலோன்ல கற்றுக் கொடுத்த மாதிரி ஏதாவது எரர் இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? இருந்துச்சுன்னா we are to come out. அதை தப்ப விட்டு நம்ம வெளியே வரோம். அன்பானவர்களே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம். நல்லா கவனிங்க. சத்தியமே நம்ம வேதமானவருக்குள்ளதான் இருக்கு. ஆனா எரர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அன்பானவர், இது சொல்லும்போது அநேகர் கொதிக்கும். எரர் இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை, இருக்கும்.
கண்டுபிடிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் கண்டுபிடிப்பாங்க அந்த எரர் என்ன. பாருங்க சொல்றாரு, we are not organized. இப்ப வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னொரு டினாமினேஷன் ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்றதுக்காக நம்ம வரல. ஏன்னா the original call was to membership in the body of Christ. அப்போ வெளியே வாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுக்கு நோக்கம் என்ன? நீங்க வந்து இன்னொரு நீங்களா ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பிப்பீங்க அப்படின்றதுக்கு எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம்? அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி கால் என்ன? அழைப்புடைய நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய சரீரத்துல நான் ஒரு அங்கமாகும். அப்படி அங்கமாகணும்னா எனக்குள்ள குயிக்கனிங் நடக்கணும். இப்ப நான் குயிக்கனிங் நடக்கணும்னா எனக்கு சத்தியம் தேவை. சத்தியம் எங்க இருக்குது? கண்டுபிடிக்கும். அங்க வரணும். ஒருவேளை வந்த இடத்துல தப்பு காணப்பட்டுச்சுன்னா அந்த இடத்த விட்டு போயிடும். அப்போ சத்தியம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். உலகத்துல யார்கிட்ட சத்தியம் தேவன் கொடுத்திருக்கிறாங்க பார்க்கணும். சோ இது நாம யோசிக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இந்த வார்த்தையை சொல்றேன். வேதமானவர் என்று பொதுவா சொல்லுவோம். ஆனா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பிரிவுகள் இருக்கு தெரியுங்களா? நிறைய விஷயம் இருக்கு. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அது முக்கியம் இல்லை. சத்தியத்துல இருக்கிறோமா அதான் பார்க்கணும். நிறைய பேர் நான் யார் தெரியுங்களா? நான் பிஎஸ்சி. நான் யார் தெரியுங்களா? நான் பாரம்பரிய பிஎஸ்சி. நான் வந்து ஐபிஎஸ்சி இல்லைங்களா? இப்படி அதுக்கப்புறம் நாங்க வந்து வெறும் பிஎஸ்சி, நான் வெறும் பைபிள் ஸ்டூடெண்ட் பிஎஸ். இப்படி பல பிரிவுகள் நமக்குள்ள இருக்குங்க. இப்ப பிரச்சனை யார் எந்த ஐக்கியத்துல இருக்கிறீங்க அது விஷயம் இல்லை, சத்தியத்துல இருக்கிறீங்களா அது முக்கியம். இதுதான் பாயிண்ட். நிறைய நேரங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஐக்கியத்துல இருக்க பிரதர்ஸுங்க அந்த ஐக்கியத்துல அர்ப்பமா நினைக்குது, அவன் ட்ரூத் இல்ல, அது சரியில்லை, இங்க இருக்கிறவங்க இங்க இருக்கவங்க இது என்னது இது இல்லைங்களா? பாபிலோன்ல அப்படி பண்றாங்கன்னா நமக்குள்ளே இந்த மாதிரி பண்ணிட்டு. அதனால தனிப்பட்ட ஒரு அங்கத்தினர் அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு அழைப்புடைய ஆப்ஜெக்ட் என்னன்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் தி கால் நோக்கம் என்னன்னா சத்தியத்துக்குள்ள வரணும், கர்த்தருடைய சரீரத்துல அங்கமாகும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் வந்த இடத்துல எரர் இருக்கு அப்படின்னா, பாபிலோன்ல கற்றுக்கொண்ட மாதிரி எரர் இருக்குன்னா, பிழை இருக்கு. we are to come out of the errors. அது என்ன விஷயமா இருக்கு? அன்பானவர்களே, நான் சொல்ற பாயிண்ட கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க கோவப்பட வேணாம். நம்ம பேசுறதுல தப்பு இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து போன் பண்ணி சொல்லுங்க, எங்க தப்பு விட்டோம். ஒருவேளை என்னுடைய பேச்சு ஸ்டைல் வேணா தப்பா தோணலாம், பட் என்னுடைய நோக்கம் என்ன நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா அது நம்ம அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நாம பேச்சுல ரொம்ப ஞானம் கிடையாது இல்லைங்களா? பேச்சுல ரொம்ப வல்லவர் கிடையாது. ஸோ நமக்கு என்ன பிரசன்டேஷன் வருமோ அதான் பேச்சுல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பேச்சு எப்படி இருக்குது, அதெல்லாம் பேச்சு திறமை பார்க்க வேணும். விஷயம் என்ன அது மட்டும் பார்க்க. ஸோ இதை நாம கண்டுபிடிக்கணும். அப்போ சொல்றாரு, when the little flock, சரீரமான சபை, சிறு மந்தை திரைக்கு அப்பால் சென்ற பிறகு, past beyond the veil, there will still be great company of the Lord's people left here. என்னன்னா, ஆமா கடைசி எங்க மகிமையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கவங்க யாரு? கைவிடப்பட்டவங்க யாருன்னா அவங்க திரள் கூட்டமா தான் போகும். அப்பதான் தெரியும் இவங்க தான் திரள் கூட்டமா. அப்பதான் தெரியும் சபை போயிட்டாங்களா, இவங்க சபையா அப்படின்னு அன்னைக்கும் தெரியுங்களா. அது ரொம்ப அந்த மூமெண்ட் பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா பேசுறாரு. வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னொரு டைம் இருக்கு. அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த 144,000 அங்கத்துல போகக்கூடிய அந்த ஜனங்களுக்கு உண்மையிலே தேவனால் ஒரு பெரிய புகழ்ச்சி வருமா. அது ஒரு வசனம் இருக்கு கொரிந்தியர், தேவனால் வரும் புகழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப அற்பமா நினைக்கலாம், சாதாரணமா நினைக்கலாம், மதிக்க கூட மாட்டாங்க. ஆனா தேவன் உயர்த்துவா இருப்பார். 144,000 பேரை அதுதாங்க தேவன் இருந்து வரக்கூடிய புகழ்ச்சி. அப்போ கிரேட் கம்பெனி கிளாஸ். அப்பதான் புரியும், ஓ இவங்களா, இவரா, இவங்களா, இந்த சிஸ்டம் இவங்களாம இந்த வாய்ப்பு இருக்காங்க. அது என்ன நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. ரொம்ப வினோதமா இருக்கும் அந்த மூமெண்ட், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் போது. அன்னைக்குதான் தெரியும் யாரு சபை, யாரு திரள் கூட்டமா இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் யாரு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கிறோம். எனவே நம்மள யாரு என்ன விவரம் சொல்ல முடியாது இல்லைங்களா? சொல்றாரு பாருங்க. அப்போ இப்படி கைவிடப்படுறாங்க திரள் கூட்டத்தா.
அந்த திரள் கூட்டத்தார்ல many of these னா படிச்சு சொல்லுங்க பாயிண்ட். the great company, the great company உடைய அநேகர்ல சிலர், many of these இவர்கள் அநேகர், அது திரள் கூட்டமா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்றாரு ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. ஏன்னா அதோட ஜெனிப்பித்தல் ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம்னா இனி ஜெனிப்பித்தல் நடக்காது. ஆனா ஆல்ரெடி ஜெனிப்பிக்கப்பட்டவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான விஷயம் தான் சொல்றேன். many of these will apparently continue in Babylon. பாருங்க சொல்றாரு, apparently continue in Babylon until the time of trouble shall cause Babylon to fall. என்னன்னா உபத்திரவத்துல அந்த வாதையில பாபிலோன் வீழ்ச்சி ஆனது இல்லைங்களா, முழுசுமா வீழ்ச்சி அடைகிற வரைக்கும் சில பேர் இந்த பாபிலோன்ல இருப்பாங்களாம. யாருக்கும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்களை பத்தி பேசுற. இது என்ன பாயிண்ட் தெரியுமா, இந்த பாயிண்ட் டபுள் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். என்னன்னா ஒன்னே இப்போ அவளை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் வேதமானவரா இருக்கிறோம்னா, இப்ப நாளைக்கு ஒரு சூழ்நிலை வருதுன்னா நம்ம மத்தியில திரள் கூட்டமா கைவிடப்படுறவங்க இருக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் நீங்க வச்சுக்கோ. ஆனா அந்த அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற அழைப்பு கேட்டும் வராம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி கூட பேசுற. அவங்களும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க தான், ஆனா அவங்க கண்டினியூ ஆவாங்க பாபிலோன் அழியிற வரைக்கும் அதுல இருப்பாங்க. ஆனா பாபிலோன் முற்றிலும் அழியறதுக்கு முன்னாடி அவங்க வந்துருவாங்க. இதை பத்தி தான் எங்க பேசுறாருன்னு அடுத்து பேசுறாரு. இட் இஸ் அவர் ஓன் ஃபால்ட். அதாவது இது வந்து திரள் கூட்டத்தார் அந்த டைம்ல பாபிலோன் அழியிற சமயத்துல பேசக்கூடிய வார்த்தைங்க. ஓ இது நம்முடைய தப்பு தான். இட் இஸ் அவர் ஓன் ஃபால்ட். we failed to get into bright class. நம்ம தான் அந்த வாய்ப்பை, மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம். if we had seen a while ago as we now see, ஒருவேளை இப்ப நம்ம பாக்குற வெளிச்சம் ஒரு கொஞ்சம் முன்னாடி பார்த்திருந்தோம்னா கண்டிப்பா நம்ம நல்ல ஒரு போராட்டம் ஆடி இருப்போம், தோத்துருக்க மாட்டோம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய மிஸ்டேக் தான் சொல்லிட்டு அங்க பேசுவான். அப்ப சொல்றாங்க நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா அந்த பாபிலோனோட விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாம கவனம் கொடுக்காம இருக்கும். இவங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு, இவங்க சொல்ற உபதேசத்தை கேட்டுட்டு நம்ம நடந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற. we wouldn't have listened to what Babylon had to say. அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்காம இருந்திருக்கணும், ஆனா கேட்டுட்டோம். we would have run with patience race it set before us. என்ன பண்ணிருக்கணும்னா நல்ல ஒரு போராட்டத்தை போராடி இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். we were stupefied by doctrines of demons. so நம்ம பிசாசுடைய உபதேசங்கள்னால நம்ம முட்டாளாக்கிட்டோம். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நம்ம விழிச்சு கொண்டோமே. we are glad that we are now awake. ரீப்ரிண்ட் 5383ல பிரதர் ரசல் இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க பாருங்க. அப்ப அந்த மூமெண்ட் வினோதமா இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அநேகம் தெரியும், அநேக ஒருவேளை வேத மாணவர்கள் இருக்கக்கூடிய அநேக சகோதரர்களுக்கு தெரியும் இவங்க சபையா, அப்ப நம்ம திரள் கூட்டமா அவங்களுக்கு தெரியும். அப்ப திரள் கூட்டமா போனாலும் கூட கான்செக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணும். அதே சமயத்துல பேர் சபை அழியும் போது அங்க இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியே வருவாங்க பாத்தீங்கன்னா. சோ அது கூட நடக்கும். அவங்க கூட ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய வாய்ப்பு நம்ம கேட்காம விட்டோம், நம்முடைய மிஸ்டேக் தான், நம்ம தான் இந்த பாபிலோன் மேல புடிச்சிட்டு இருந்தோம், அவங்க சொல்றத கேட்டுட்டு இருந்தோம், தப்பு பண்ணிட்டோமே. சரி பரவாயில்ல, இப்பயாச்சும் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, இன்னும் பரலோக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அவங்க மகிழ்ச்சி ஆகிறாங்க. அப்பதான் இந்த படிக்கிறோம் ஆபகுக் 3ஆம் அதிகாரத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க பாத்தீங்கன்னா, அத்தி மரம் துளி விடாமல் போனாலும். அது ஒரு தனி சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் தான் 5383ல பிரதர் அங்க பேசுறாங்க. அப்ப அன்பானவர்களே, இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இன்னும் மனசு ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுங்களா, அநேக பிரதர்ஸ் இதை பத்தி கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, ஒரு டாக்டரின் இடிக்குதே பிரதர், ஒரு உபதேசம் இடிக்குதே. என்ன உபதேசம்? எஸ், ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற உபதேசம் இடிக்குதே பிரதர் அப்படின்னு பிரதர்ஸ் கேட்டாங்க. அன்பானவர்களே, ஜஸ்டிபிகேஷன் பத்தி ரொம்ப கிளியரா அதை பத்தின அறிவை யார் தான் கொடுத்தாங்கன்னா பிரதர் ரசல். ஒருவேளை பிரதர் ரசல் இதெல்லாம் எழுதாம விட்டா இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேர் சபை மாதிரி தான் புரிஞ்சு வச்சிருந்திருக்கோம் நீதிமானாக்கப்படுதல். ஆனா நீதிமானாக்கப்படுதல் 2 வகை இருக்குது. டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷன், தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதல்.
முழுமையாக நீதிமானாக்கப்படுதல், கம்ப்ளீட் ஆகுது, ஜஸ்டிபிகேஷன். இதெல்லாம் இவ்வளவு 2 வகை இருக்குது. அது எப்படி நடக்குது, யாருக்கு வந்து டென்டேட்டிவா இருக்கிறாரு, அவர் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அவருக்குள்ள, அது என்ன மாதிரி டைம், என்ன விஷயம், அதெல்லாம் ரொம்ப கிளியரா பிரதர் ரசல் அவர் நாட்கள்ல பேசின காரியங்கள். அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு அந்த அறிவே வாங்கிட்டோம். அப்ப நினைச்சு பாருங்க, இந்த அறிவை வச்சுக்கிட்டு நாம இப்ப நம்ம கேட்கிறோம், எப்படி பிரதர் இந்த டாக்டர் இடிக்குதே அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? ஏன் இந்த விஷயம் பிரதர் ரசல் தெரிஞ்சிருக்காதா? ஜஸ்டிபிகேஷன் பத்தி அவ்வளோ விவரமா பேசிட்டு, அவரே ஜெனிப்பித்தல் பெயர் சபையில் நடக்குது, அவங்க திரள் கூட்டம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாருன்னா, ஏன் அவருக்கு தெரியாத இந்த விஷயம்? நம்ம வெறும் கேட்டவங்களே இந்த அளவுக்கு திங்க் பண்ணும்போது, எழுதினவர் அவர், ஜஸ்டிபிகேஷன் பத்தி பேசினவர் அவர். அன்பானவர்களே, நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா 7ஆம் கால சபையை பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதாவது நாங்க ரொம்ப கரெக்ட், எல்லாம் கிளியரா இருக்கிறோம், தெளிவா இருக்கிறோம். நீ திரவிய சம்பன் என்றும் என்ற ஒரு குறைவும் இல்லை என்றும் என்ன பண்ணுவாங்கன்னா, அது 7ஆம் கால சபை ஜனங்கள் எண்ணுவாங்களாம். அது உதாரணம் இது மாதிரி தான். பிரதர் ரசல் கிளியரா கொடுத்துட்டார், ஜஸ்டிபிகேஷன் என்னன்னு கொடுத்துட்டார். அதே பிரதர் ரசல் தான் இதையும் பத்தி பேசுறாருன்னா, அப்போ என்ன பாயிண்ட்? அப்போ நம்ம தான் ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம், தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அங்க கண்டுபிடிக்கும். சரி, இப்ப நம்ம கிளியர் பண்ணிடலாங்களா? தெளிவாயிரலாமா? இப்ப பாருங்க, இதற்கான விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஜஸ்டிபிகேஷன் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், எனவே நான் அதை பத்தி நான் டச் பண்ண விரும்பல. டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷன், தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதல், அது யாருக்கு கிடைக்குது? எஸ், விசுவாசத்தினால கிடைக்கும். அவரு அதை கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அதுக்குள்ள சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டி இருக்குது. அதை இப்ப என்ன பண்ண போறோம்னா, பிரதர் ரைட்டிங்ஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இதான் டேபர்நாக்கிள் சார்ட். இந்த டேபர்நாக்கிள் சார்ட்ல பாத்தீங்கன்னா, அன்பானவர்களே, நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ ஒரு முறை சார்ட் கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம விளக்கம் பின்னாடி பார்க்கலாம். அதாவது இந்த டேபர்நாக்கிள் சார்ட்ல இது வந்து டேபர்நாக்கிளுடைய வாசல்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 2 ஆட்டுக்கடாவை கட்டியிருப்பாங்க. 2 ஆட்டுக்கடாவை அங்க கட்டியிருப்பாங்க டேபர்நாக்கிள் வாசல். இந்த ஆட்டுக்கடாக்கள் மேல யாரு சீட்டு போடுவாங்கன்னா, ஆசாரியன் சீட்டு போடுவார், பிரதான ஆசாரியன். அதுல கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடை கட் பண்ணுவாங்க, தலைய பலி செலுத்துவாங்க. சீட்டு விழாத ஆடை என்ன பண்ணுவாங்கன்னா, போக்காடாக வனாந்திரத்துக்கு அனுப்பி விடுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம், நல்லா கவனிங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கொஸ்டின் புக் 415ல ஒரு சாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம். நிறைய இடங்களை பேசுறாரு, அது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சில பேராகிராஃப் எடுத்துக்கிறோம். இப்போ லைன் பை லைனா வாசிக்கிறோம், நல்லா கவனிங்க. பிரகாரம் குறிக்குது, கோட் ரெப்ரசன்ட் all the believers experiences in justification. அதாவது நீதிமானாக்கப்படுதல்ல விசுவாசிகளுடைய அனுபவங்களை பத்தி கண்டுபிடிக்கிறோம் பிரகாரத்துல. என்ன அர்த்தம் அப்படின்னா, சொல்றாரு, எப்ப வந்து கேட்டுக்குள்ள வராரோ, கேட்னா புரியுதுங்க, அந்த வாசல், முதல் பிரகாரத்துக்குள்ள போகக்கூடிய வாசல், அந்த வாசலுக்குள்ள நுழையிறாரோ, அவர் எங்க வர்றாருன்னா, முதல்ல பாக்குறது பலிபீடத்தை பாக்குறார். பலிபீடத்துல அது குறிக்கிறது இயேசு கிறிஸ்துடைய என்னங்க மரணம் குறிக்கிறது. இப்ப அதன் மேல அவருக்கு விசுவாசம் வரும்பொழுது அவர் தற்காலிகமாக நீதிமான் ஆக்கப்படுறார். டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷன். ஏன் தற்காலிகமாக்குறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, பின்னாடி சொல்றோம், பார்க்கலாம். ஆனா தேவன் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நீதிமானாக என்றாரு, ஆனா டெம்பரவரியா, டென்டேட்டிவா. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, from the time individual begins to take the first step, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாருன்னா, அவரு தேவன் கிட்ட நெருங்கணும். அப்ப என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த பலிபீடத்தை தாண்டி எங்க போகணும்? அவரு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய, அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த என்னங்க தண்ணி தொட்டி கிட்ட போயிட்டு அவர் வாஷ் பண்ணணும். அது வாஷ் பண்றது எதை குறிக்குது? சத்தியத்தை படிச்சு, பைபிள் படிச்சு இல்லைங்களா,
கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்தினால அதிக பைபிள் படிக்கணும்னு ஆசை ஆயிட்டு தன்னை சுத்திகரிச்சு கொள்றாரு. தன்னுடைய பாவங்கள், பழைய பழக்கங்கள் எல்லாம் சுத்திகரிச்சு கொள்றாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, அண்ட் ஸ்டில் நியரர். நல்லா கவனிங்க, அண்ட் ஸ்டில் நியர்னா இப்ப அந்த தண்ணி தொட்டிக்கு பக்கத்துல ஒரு கூடாரம் இருக்குது, அதுதான் டேபர்நாக்கிள் சொல்லுவாங்க, ஆசரிப்பு கூடாரம். அங்க பாத்தீங்கன்னா வாசல் கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டுல இந்த ஆட்டுக்கடாக்களை வாசல் கிட்ட கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சிட்டாங்கன்னா அந்த ஆடு எங்கும் போக முடியாது. போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டை வாசல் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய அந்த வாசல் கிட்ட கட்டி வச்சிருவாங்க. அது என்ன காமிக்கு தெரியுங்களா? அதுதான் குறிக்குது, ஆண்டவரே நான் என் வாழ்க்கை என்ன பண்றேன், உங்களுக்காக ஒப்படைக்கிறேன், கான்செக்ரேஷன் பண்றேன். அப்ப இவருக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வருது, கான்செக்ரேட் பண்ணணும் ஒரு எண்ணம் வருது. அந்த வாசல் கிட்ட தன்னை கட்டி வச்சிடறாரு. கட்டி வைக்கிறது குறிக்குது, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த அர்ப்பணிப்பு என்பது ஒருத்தருக்குள்ள அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது அன்பானவர்கள். நம்ம சொல்ல முடியுங்களா, என்னுடைய ஜட்ஜ் நான் எவ்வளவு கான்செக்ரேஷன் பண்ணிருக்கிறேன்னு சொல்ல முடியுங்களா? அப்ப இந்த கான்செக்ரேஷன் எப்படி இருக்கணும்னா, அது ஃபுல் கான்செக்ரேஷனா இருக்கணும், அரைகுறை கான்செக்ரேஷனா இருக்கக்கூடாது. அரைகுறை கான்செக்ரேஷனை தேவன் அக்செப்ட் பண்ண மாட்டாரு, ஃபுல் கான்செக்ரேஷனை தான் அக்செப்ட் பண்ணுவார். அப்போ அவர் தன்னை கட்டி இருக்கணும், அந்த எங்க, அந்த இடத்துல வாசல் கிட்ட கட்டி இருக்கணும். இப்ப கட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்டு மேலதான் என்ன பண்றாரு, சீட்டு போட்டு அதுல கத்திரிக்கண்டு சீட்டு விழுந்த ஆட்டை என்ன பண்றாருன்னா பலி செலுத்துறது. அது என்ன குறிக்குது பலி செலுத்துறதுன்னா, தேவன் அவருடைய பலியை என்ன பண்ணிட்டாருன்னா ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம், அக்செப்ட் பண்ணிட்டார்னு அர்த்தம். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் பேசபில் இருக்கிறவரு கத்தர் மேல ரொம்ப அன்பாயிட்டு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி வந்தாருன்னா, அது தேவன் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க, அது ஃபுல் கான்செக்ரேஷனா பாக்குறாங்க. ஏன்னா பேசபில் இருக்கிற எல்லாரையும் தேவன் என்ன பண்றாங்க, ஜெனிப்பிக்கிறது இல்ல. தேவன் தெரியும் யார் யாரு அவருடையவர்கள், அவருக்கு தெரியும் யார அக்செப்ட் பண்ணும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் வேதமானவர்கள் தான், 53 கிளாஸ் கேட்டு வந்தாச்சு, பேப்டிசம் எடுத்தாச்சு, 1000 பேர் கொண்ட கன்வென்ஷன் கூடி வரும். நம்ம சொல்ல முடியுங்களா 1000 பேரையும் தேவன் அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்ல முடியுமா நம்மளால? சிந்திச்சு பாக்குறீங்களா அன்பானவர்களே? 1000 பேர் கொண்ட கன்வென்ஷன், 1000 பேரையும் தேவன் அக்செப்ட் பண்றாரா, பண்ணிருப்பாரா? கரெக்டா சொல்ல முடியுங்களா? 40 பேர் பேப்டிசம் எடுக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், யாரோ 40 பேருடைய கிரீடம் மாறி இவங்க தலைக்கு வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஃபேக்ட் என்ன, 40 பேர் பேப்டிசம் எடுக்கிறாங்கன்னா கண்ணு முன்னாடி எத்தனை பேருடைய கான்செக்ரேஷனை தேவன் அக்செப்ட் பண்ணிருக்கிறார், அது யாருக்கு தெரியுங்களா? சரி, மத்தவங்க விடுங்க, என்னை நான் எடுத்துக்கோ, என்னுடைய கான்செக்ரேஷனை தேவன் அக்செப்ட் பண்ணிட்டாரா, பண்ணிருக்கிறாரா? இந்த கேள்வி என்னைக்காவது நம்ம கேட்டுக்கிறோமா? நம்மளே நம்ம இருதயத்தை என்னைக்காச்சும் கேட்டுக்கிறோமா? இந்த கேள்வி கேட்கணும் அன்பானவர்களே. ஒருவேளை அக்செப்ட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம், யோசிக்கணும் பாருங்க. அப்போ அவரு தன்னை அந்த கட்டும் அர்ப்பணிக்கும் போது, அது யார் பேர் சபையா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், நீங்க 53 கிளாஸ் கேட்டு இருந்தாலும் கூட அர்ப்பணிப்பு ஃபுல் கான்செக்ரேஷனா இருக்கணுமே ஒழிய, ஃபுல் கான்செக்ரேஷன் நடக்கலைன்னா தேவன் அக்செப்ட் பண்ண மாட்டார். பேர் சபையில ஜெனிப்பத்துல இருக்கு சொல்லும் போது கோபம் வருதுங்களா? வேதமானவர்கள் மத்தியில கூட ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் கூட இருக்கிறாங்க இல்லைங்களா? அது சொன்னா கோபம் இன்னும் டபுள் மடங்காகும். ஆனா உண்மை இதுதான், ஃபேக்ட் இதுதான் அன்பானவர்கள். வேதமானவர்கள் மத்தியில பேப்டிசம் எடுத்தும் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா தயவு செய்து நிரூபிங்க அப்படின்னா அது நம்ம பண்ண முடியாது. விஷயம் அப்படி இருக்கு, கான்செக்ரேஷன் ஃபுல் கான்செக்ரேஷனா இருக்கணும், அன்ரிசர்வ்டு கான்செக்ரேஷன். அது அன்ரிசர்வ்டு கான்செக்ரேஷன். அன்ரிசர்வ்டு என்ன தெரியுங்களா? ரிசர்வ்டுனா, ஆண்டவரே நான் இதை மட்டும் நான் பாத்துக்கிறேன், மற்றபடி என்னுடைய நேரத்தை எல்லாம் நான் கொடுத்துறேன், இந்த விஷயத்துல மாத்திரம் நான் கொஞ்சம் என்னுடைய பிளான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், மற்றபடி நீங்களே பாத்துக்கோ. இதுதான் ரிசர்வ்டு கான்செக்ரேஷன். இந்த ரிசர்வ்டு கான்செக்ரேஷன் நான் பண்ணிருந்தேன்னா தேவன் அக்செப்ட் பண்ண மாட்டார்.
அன்ரிசர்வ்டு, என் தேவனே என் சித்தம் அல்ல உன் சித்தம் அப்படின்னு ஃபுல் அன்ரிசர்வ்டு கான்செக்ரேஷனா இருக்கணும். அப்பதான் தேவன் அக்செப்ட் பண்றார், ஜெனிப்பிக்கிறார். சோ இது நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த டேபர்னாக்கல் சார்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அந்த 2 ஆடு கட்டப்படுது. ஆனா அந்த 2 ஆடு நமக்கு தெரியும், கட்டப்படும் போது எது சபை திருவிழா கூட்டம் தெரியாது. அப்ப என்ன பண்ணாங்க, கத்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடு உள்ள போகுது. உள்ள போகுதுன்னா ஆடு உள்ள போகாது, ஆட்டுடைய ரத்தம் மாத்திரம் தான் உள்ள போகும். காளை கூட பாத்தீங்கன்னா காளை உள்ள போகாது, காளையுடைய ரத்தம் தான் உள்ள போகும். அப்ப காளையுடைய சரீரமா இருக்கட்டும், ஆட்டுடைய சரீரமா இருக்கட்டும், அது பாளையத்துக்கு புறம்பே அங்க சுட்டரிக்கப்படுதா, அந்த தோல் அந்த மாதிரி விஷயம் சுட்டரிக்கப்படுது. மற்ற விஷயங்கள் எல்லாம் பலிபீடத்துல அங்க எரிக்கப்படும். ஆனா ரத்தம் தான் எங்க போகுது, உள்ள போகுது. என்ன அர்த்தம், ஒருவேளை தேவன் கான்செக்ரேஷன் அக்செப்ட் பண்ணிட்டார்னா அவருக்கு இனிமேல் பூமியில எந்த வாய்ப்புமே கிடையாது. இனிமேல் ஆவிக்குரிய வாழ்க்கை தான், ஆவிக்குரிய பிறப்பு தான் அவரால் பார்க்க முடியும். இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தருடைய கான்செக்ரேஷனை தேவன் அக்செப்ட் பண்ணிட்டார்னா அவர் ஜெனிப்பிக்கப்படும் பொழுது அவருக்கு நீதிமான் நிலைமை முழுமையாக்கப்படுது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவருடைய ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் பாத்தீங்கன்னா இனிமேல் அந்த நிலையிலிருந்து அவர் பலி செலுத்துவாரு. அவருக்கு உலகத்துல மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மூமெண்ட்ல இருந்து கர்த்தருடைய விலை கிரயம் அவருக்கு இம்பியூட் பண்ணப்படுது, சாட்டப்படுது. ஒன்ஸ் ஒரு முறை கர்த்தருடைய விலை கிரயம் சாட்டப்பட்டால் அத ஒருவேளை தப்பா பயன்படுத்தும் போது, நான் வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்ப ஒருவேளை உள்ள வந்துட்டார் ஒருத்தர், ஒரு ஜெனிப்பிக்கப்பட்ட சகோதரன் வந்துட்டார். ஒருவேளை நீங்க பேர் சேவை கூட விட்டுருங்க, வேதம் மாணவரை எடுத்துக்கலாம். ஒரு ஜெனிப்பிக்கப்பட்ட சகோதரன் உள்ள வந்துட்டார். வந்துட்டு இப்ப அவருக்கு என்னாயிடுச்சு, சாட்டப்பட்டாச்சு. இப்ப வந்த பிரதர் வெளிய மறுபடி உலகத்துக்கே போனார் வைங்க, பாளையத்துக்கு வந்துட்டார் வைங்க. உள்ள வந்த பிரதர் மறுபடி உலகத்துக்கு போறாருன்னா அவர் பொதுவான உயிர்த்தெழுதல வருவது என்பது முடியாது. ஏன்னா அவர் ஆவிக்குரிய பிறப்பு அடைஞ்சிட்டார். ஒரு டைம் தான் விலைக்கரையும் சாட்டப்படும், 2வது முறையெல்லாம் சாட்டப்படாது. உலகத்தின் ஜனங்கள் உயிர் தந்து வராங்கன்னா அவங்களுக்கு விலைக்கரையும் சாட்டப்படும் அன்னைக்கு நாளைக்கு ராஜ்யத்துல. ஆனா இப்ப சாட்டப்பட்டவங்க இப்ப இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு ராஜ்யத்துல கிடைக்காது. ஏன்னா அந்த வாய்ப்பு சாட்டப்படுதல் 2வது முறை நடக்காது. இதுதான் அங்க ரசல் ரொம்ப கிளியரா பேசுறாங்க. அப்போ அன்பானவர்களே, அப்போ ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு 3 நிலைத்தான் அடைவாங்க. ஜெனிப்பிக்கப்பட்டவங்க ஒண்ணு சபைக்கு போவாங்க. அத வாய்ப்பை மிஸ் பண்றவங்க திரள் கூட்டமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரள் கூட்டமா அதுவும் போகாதவர்கள் எங்க போவாங்க, செகண்ட் டெத். அவங்களுக்கு ஜீவன் இல்லை, வேற வழி இல்லை, ஒண்ணும் பண்ண முடியாது. 2வது முறை கூட செகண்ட் டைம் வந்து விலை கரைத்து சாட்ட முடியாது. அப்ப அவளுக்கு ஜீவன் கிடையாது, 2ஆம் மரணம். அப்படின்னா நம்ம இன்னைக்கு எல்லாம் பிரகாரத்துக்குள்ள இருந்து பரிசுத்தலத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம எல்லாரும் ஜெனிப்பிக்கப்பட்டாச்சு. நம்மள யாரு சபை யாரு திரள் கூட்டம் தெரியாது. நம்ம எல்லாம் கத்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடு மாதிரி தான் இருக்கணும். ரத்தம் தான் உள்ள போகுது, உள்ள வந்தாச்சு. நம்மள யார் யாரு ஒருவேளை இந்த பரிசுத்தலத்தை விட்டு வெளியே போய் பிரகாரத்தை விட்டு வெளியே போயிட்டோம்னா உலகத்துக்கு போயிட்டோம், மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்குங்க. சரி, பாளையத்துக்கு போகல ஒருத்தர், ஆனா பிரகாரத்துக்கு வந்து நிக்கிறார். அவரு நிலை என்ன? ஒரு பிரதர் உள்ள வந்துட்டாரு, நல்லாதான் பலியின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் திடீர்னு வெளியே வந்துட்டார், பிரகாரத்துக்கு வந்துட்டார். ஜெனிப்பிக்கப்பட்ட பிரதர் பிரகாரத்துக்கு வந்துட்டாருன்னா அது என்ன அர்த்தம், அது என்ன கண்டிஷன் பாக்கணுமா இல்லைங்களா? சோ இப்ப பார்க்கலாம் அது என்ன விஷயம்னு பாருங்க. இப்ப பார்த்த பாயிண்ட் நம்ம பாக்குறோம். அதாவது அந்த ஆட்டை கட்டிடுவாங்க இல்லைங்களா, கட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கர்த்தர் செய்வாரு, அந்த பிரதான ஆசிரியர் அந்த வேலையை செய்வாரு.
என்ன பண்ணுவாருன்னா கை வச்சு சீட்டு போடுவாரு. சீட்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டை கட் பண்ணுவார். அது எதை குறிக்குதுன்னா ஆன்டிடிபிக்கல் ஹை பிரிஸ்ட் இயேசு என்ன பண்றாருன்னா அக்செப்ட் யூ as a member of his body, தன்னுடைய சரீர அங்கமாக நம்மளை ஏற்றுக்கொள்றாரு. சோ இதுதான் இந்த பாயிண்ட் என்ன பண்ணிட்டு பேசுறாரு. அப்ப நம்ம என்ன பண்றாருன்னா அக்செப்ட் பண்ணும்போது தேவன் அவரை ஆவியினால் ஜெனிப்பிக்கிறாங்க. அப்படி ஜெனிப்பிக்கும் போது அவர் புது சிருஷ்டியாக எண்ணப்படுறார். இப்ப இந்த பாயிண்ட்ல கிளியர். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா இது பெயர் சபையில நடக்குதுன்றீங்களே, அதுதான் புதர் இடிக்குது. வேதமானவருக்குள் நடக்குதுனாலும் கூட பரவாயில்ல, பெயர் சபையில நடக்குதுன்றீங்களா, அது எப்படி? அதுதான் ரொம்ப இடிக்குது புதர். அன்பானவர்களே, நம்ம இது நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். பட் பொறுமையா இருங்க. இந்த கிளாஸ் முடிய வரைக்கும் கேளுங்க. இன்னும் நிறைய தெளிவு நம்ம வச்சிருக்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்றோம். கொஞ்சம் பொறுமையா நீங்க கேட்கலாம். பாருங்க, சொல்றாரு அதே கொஸ்டின் புக் 412 until his consecration. அதாவது அந்த ஆடு கட்டுறாங்க பாத்தீங்களா, ஆடு கட்டி அந்த பிரதான ஆசாரியை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம் தெரியுங்களா? நினைச்சா இல்ல நான் வேணாம், நான் பலிபீடத்துக்கிட்டே உட்காந்துக்கிறேன், நான் வரல, நான் பலிபீடத்துக்கிட்டே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலாம், வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் பிரதான ஆசாரியன் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், அந்த கான்செக்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகும். ஆனா பிரதான ஆசாரியன் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு தன்னை கான்செக்ரேஷன் பண்ணினாலும் until his consecration he still has an opportunity for these in future in millennial age. அப்படின்னா கர்த்தர் தேவன் ஒருத்தரை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ கான்செக்ரேட்டே பண்ணுங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, எனக்கு வேணாம், இந்த வாய்ப்பு வேணாம், நான் உலகத்திலே வந்துடுறேன் அப்படின்னா வாய்ப்பு இருக்குன்ற. ஆனா ஒன்ஸ் தேவன் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி ஜெனிப்பிச்சிட்டாருன்னா வாய்ப்பே இல்லை அன்பானவர்கள். அதான் சொல்றார், ஆனால் but whoever makes this consecration and is accepted by the Lord, கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பின்னாடி will never get restitution anything else on the human plane in the future age. ஒன்ஸ் தேவன் ஜெனிப்பிச்சிட்டாருன்னா அவருக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பங்கு இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜ்யத்தில். இதுதான் பிரதர் அங்க பேசுறாங்க. ஆனா இது பாயிண்ட் ஓகே, நம்ம கிளியரா இருக்குது. ஆனா இது பெயர் சபையில ஜெனிப்பிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் இடிக்குது இல்லைங்களா? இப்ப நம்ம இதை கிளியர் பண்ணலாம். பாருங்க, இப்பதான் பிரதர்ஸ் சொன்ன அதே பாயிண்ட் தான் பேசுறாங்க. அதாவது இப்ப விளக்கம் கொடுத்தாலையும் அந்த பாயிண்ட் தான் இங்க பாக்குறோம் ஸ்லைட்ல 407வது கொஸ்டின் புக்ல. ஒரு முறை அந்த விலைக்கரையத்தை சாட்டப்பட்டால் அதான் குறிக்கு ஜெனிப்பிக்கிறது. மறுபடியும் அவருக்கு அந்த சாட்டப்படுதல் இன்னொரு முறை கிடைக்காதுன்ற. If he would impute his merit to us, there would be no more for us to have in the future. For when once the merit of Christ is imputed, there is no more to impute. ஒரு முறை சாட்டப்பட்டால் மறுமுறை கிடைக்காது. அதனால்தான் எபிரேயர்ல படிக்கிறோம், அவரை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்ப பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். நல்லா கவனிங்க அன்பானவர்களே, இனிமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். கொஸ்டின் புக் 300ல பேசுறாரு. ஒரு கேள்வி கேட்கறாங்க பாருங்க பிரதர் கிட்ட. என்ன கேட்கறாங்கன்னா, ஏன் பிரதர் திரள் கூட்டத்தார் அவங்க எங்க இருக்கிறாங்க, பரிசுத்தலத்துல இருக்கிறாங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்கறாங்க. கேள்வியை புரிஞ்சுட்டீங்களா? பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கிறவங்கள திரள் கூட்டத்தார்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், பரிசுத்தலத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க பார்த்தோம் இல்லைங்களா? ஆனா அப்படி ஜெனிப்பிக்கப்பட்டவங்க பரிசுத்தலத்துல இருக்கும் போது அவங்கள திரள் கூட்டத்தார்னு சொல்லலாமா? அதுக்கு சொல்றாரு பாருங்க ஆன்சர், ரொம்ப ஆச்சரியம். Well, I answer. நான் இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னா, the great company class are not the great company class until they are put out of the holy. நான் பாயிண்ட் பாரு, அந்த பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவங்க தான் சபை, இவங்க தான் திரள் கூட்டம்னு சொல்ல முடியாதுன்ற. அப்போ எப்போ ஒருத்தர் இவர் தான் திரள் கூட்டம் எப்ப தெரியும் தெரியுங்களா?
எப்போ until they are put out of the holy, எப்போ ஒருத்தர் பரிசுத்தலத்தை விட்டு வெளியே வரார், எப்போ ஒருத்தர் பரிசுத்தலத்தை விட்டு வெளியே தள்ளப்படுறார் அப்படின்னா பிரகாரத்துக்கு வராரு அர்த்தம். அப்பதான் தெரியும் இவங்க கிரேட் கம்பெனி. புரிஞ்சுங்களா அந்த பாயிண்ட்? பரிசுத்தலத்தை இருக்கிற வரைக்கும் சொல்ல முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு பிரதர், ஜெனிப்பிக்கப்பட்ட பிரதர் பரிசுத்தலத்தை விட்டு பிரகாரத்துக்கு வரார் அப்படின்னா அவருக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் திரள் கூட்டம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அப்போ பேர் சபையில ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் குயிக்கனிங் அடையவில்லை என்றால் அவங்க நிலைமை என்னன்னா அவங்க பிரகாரத்துக்கு வருவாங்க, பிரகாரத்துக்கு வந்துருவாங்க. அது என்ன குறிக்குதா? திரள் கூட்டம் நிலைமை வந்துருவாங்க. அவங்க லேவியராக இருப்பான், ஆசாரியர்களா இருக்க மாட்டான், லேவியராக தான் இருப்பான், லேவியராக தான் இருப்பான். அந்த நிலைத்தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப அன்பானவர்கள், இதுதான் தொடர்ந்து பேசுறாரு. when one comes to the place where he must be of the great company class, ஒருத்தர் வந்து திரள் கூட்டமா வரார் அப்படின்னா, அதாவது ஆசாரியத்துவம் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு திரள் கூட்டமா வராருன்னா which means ஒரு அர்த்தம் என்னன்னா அவர் பரிசுத்தலத்துக்குள்ள இல்ல, he is out of the holy, பரிசுத்தலத்தை விட்டு வெளியே வந்துட்டாருன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? கிரேட் கம்பெனி கிளாஸ்ல ஒருத்தர் வரார் அப்படின்னா அவர் இப்ப பரிசுத்தலத்துக்குள்ள பிரகாரத்துக்கு வந்துட்டாரு. அதான் சொல்றாரு, they are cast out, ஒண்ணு வெளியே துரத்தப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா they go out into the court, பிரகாரத்துக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இன்னும் சில பேர் குழப்பம் இருக்கும், எப்படி என்ன மாதிரின்னு. பொறுமையா வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம், நிறைய விஷயம் பார்க்கலாம். ஆனா இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் திரள் கூட்டம் சொல்லணும்னா அவருடைய அர்த்தம் என்னன்னா அவருக்கு பரிசுத்தலத்தை விட்டு வந்துட்டார். ஏன்னா பரிசுத்தலத்தை யார் இருப்பா? ஆசாரியர்கள் இருப்பான். அந்த வாய்ப்பு யாரு? சபை ஜனங்க. இப்ப அதை விட்டு ஒருத்தர் வெளியே வராருன்னா அது குறிக்கிறது லேவியர்கள். வெளியே இருக்கிறவங்க லேவியர், பிரகாரத்தில் இருக்கிறவங்க லேவியர் குறிக்கிறாங்க திரள் கூட்டம். அவங்கள வந்து ஆசாரியர்கள் என்று சொல்ல முடியாது, திரள் கூட்டத்தார். அதுதான் இந்த பாயிண்ட் பேசிட்டு சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்கோ. இப்பதான் இவ்வளோ விஷயம் பாயிண்ட் பேசிட்டு இருக்காங்கன்னா, இவ்வளோ விஷயம் பேசிட்டு அப்பதான் பிரதர் கிளியரா கொடுக்குறாங்க. கொஸ்டின் புக் 40 கொடுக்குறாங்க. 1915 வருஷத்தை நோட் பண்ணிக்கோ. பிரதர் ரிசல்ட்ட பாருங்க. ஜஸ்டிபிகேஷன் டாக்டரின், அப்புறம் இந்த ஒரு ஜெனிப்பித்தல் பத்தி சொல்றாரு இல்லைங்களா? சொல்லிட்டு 1915 ஒருத்தர் கேட்கிறாரு பாருங்க கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப வினோதமான கேள்வியா இருக்கு. ஓகே பிரதர், இதெல்லாம் ஓகே. ஜெனிப்பிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஆவிக்குரிய நிலைமை தான் பாக்குறோம், வேற வழி இல்ல. ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு ஒண்ணு சபை வாய்ப்பு, அதை மிஸ் பண்றாங்கன்னா 2ஆம் மரணம், ஏன்னா ஜீவன் கிடையாது. ஒருவேளை இன்னும் அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட சிந்தை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து திரள் கூட்டமா போறதுக்கு வாய்ப்பு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அதை கேட்கிறாரு பாருங்க கேள்வி. இஃப் anyone is begotten of the Holy Spirit, அதாவது ஒருத்தர் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பரிசுத்தலத்துக்குள்ள போனவர், அந்த நபர் should never become quickened. அவருக்குள்ள குயிக்கனிங் நடக்கல. நல்லா கவனிங்க, குயிக்கனிங் நடக்கல. ஏன்னா குயிக்கனிங் ஒரு அர்த்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? அது என்ன அர்த்தம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிளியரா பண்ணிருக்கோம். அப்போ குயிக்கனிங் நடக்காத ஜெனிப்பிக்கப்பட்டவர் ஒருத்தர் இருந்தார்னா அவருடைய நிலை என்ன? இந்த கேள்விக்கு பதில் என்ன? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனா குயிக்கனிங் நடக்கல. இப்ப பிரதர் ரசல் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம கொடுக்கலாம். என்ன சொல்லுவோம்? அவருக்கு ஜெனிப்பிக்கப்பட்டுட்டார்னா மறுபடியும் சாட்டப்படுதல் நடக்காது, இம்ப்யூட்டேஷன் நடக்காது இல்லைங்களா? ஒண்ணு அவர் சபையா போவாரு, இல்லைன்னா திரள் கூட்டமா போவாரு, இல்ல 2ஆம் மரணம் போவார். இதுதான் கண்டிஷன், வேற எந்த வாய்ப்பும் இல்லை. இதுதான் பிரதர் சொன்ன, இதான் பாயிண்ட். ஆக்சுவலி இதுல எந்த மாற்றம் இல்லை. அது ஒருவேளை பேர் சபையில ஜெனிப்பிக்கப்பட்டவங்களா கூட இருக்கட்டும், பேர் சபையில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு இதே கண்டிஷன் தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா அது எப்படி பேர் சபையில இது நடக்கும் தான் கேள்வி. அதுக்கு கடைசியில ஆன்சர் கண்டுபிடிச்சா. ஆனா இப்ப இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க பாருங்க. 1915 நல்லா பாருங்க, ஆச்சரியம்.
ஜஸ்டிபிகேஷன் டாபிக்க ரொம்ப டீட்டெயிலா ஸ்டடி பண்ண ஒரு சகோதரன் பிரதர் ரசல். அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாங்க, நம்ம பதில் கொடுத்தோம் நினைப்போம். ஆனா அவர் எப்படி பதில் கொடுக்கிறாரு தெரியுங்களா? அவருடைய பதில பாருங்க, என்ன பதில் பாருங்க. நம்ம கொடுத்த பதிலுக்கும் அவர் கொடுக்கிற பதிலுக்கும் வித்தியாசத்தை பாருங்க அன்பானவர்களே. வி ஆன்சர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. யாராவது இப்ப நம்மகிட்ட கேட்டா இந்த மாதிரி சொல்லிருப்போம் பதில் இல்லைங்களா? ஆனா பிரதர் எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. We are not wise enough to say. அன்பானவர்கள் சகோதர சகோதரிகளே, நம்ம அவ்வளோ ஞானவான்கள் கிடையாது. நீங்க கேக்குறீங்க, ரிசல்ட் கேக்குறீங்க. ஒரு ஜெனிபிக்கப்பட்டவர் குயிக்கனிங் ஆகலைன்னா அவருக்கு என்ன ரிசல்ட்? நான் அவ்வளோ பெரிய ஞானவான் இல்ல பிரதர். கரெக்டா சொல்றதுக்கு நான் அந்த அளவுக்கு ஞானவான் இல்ல. We are not wise enough to say. நம்ம இந்த மாதிரி வார்த்தையில நம்ம பேசுவோம். நான் சொன்னதான் கரெக்ட், நம்புனா நம்புங்க, இல்ல அப்படி சொல்லுவோம். இல்ல நான் சொல்றதுதான் கரெக்ட் சொல்லுவோம். ஆனா சொல்றாரு பாரு, we are not wise enough to say, dear brother. ஆனா பிரதர் ரசல்னால சொல்ல முடியும். நம்ம சொன்ன மாதிரி இல்ல பிரதர், ஒன்னு சபை இல்ல தெருள் கூட்டம் 2ஆம் சொல்ல முடியுமா இல்லைங்க? அவருக்கு சொல்றதுக்கு பாயிண்ட் இருக்குல்ல. ஆனா அதே மீறி இவர் என்ன சொல்றாரு, இல்ல பிரதர் நான் அவரை பத்தி அவருடைய ரிசல்ட் என்னன்னு சொல்றதுக்கு நான் ஞானவான் கிடையாதுன்ற. பாரு எவ்வளவு ஹம்பிள் பாரு. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. நான் ஒருத்தருக்கு ரிசல்ட் கொடுக்க முடியாது. நமக்கு யாருக்காவது அந்த அதிகாரம் இருக்குங்களா? யாரா பார்த்து நீங்க சபைக்கு போயிருவீங்க, இவர் தொல்கூட்டம் போவாரு, 2ஆம் வாரம் போவாருன்னு ரிசல்ட் ஒருத்தருக்கு பத்தி நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குங்களா? ஒருத்தர் ஜெனிப்பிக்கப்படல அப்படின்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்லைங்க. கர்த்தர் ஒருத்தரை பண்ணாருன்னா நம்ம எப்படி செய்ய முடியும்? அப்பதான் சொல்றாரு அன்பானவர்களே, we know that this is the picture of the spiritual plan draw from natural condition. ஆமா நமக்கு தெரியும், இவர் இந்த நிலைமை ஒருத்தர் மாம்சத்துல இருந்து இப்ப ஆவிக்குரிய நிலைக்கு வந்துட்டார் அப்படின்னா இனி மாம்சத்துக்கு போவதற்கு வாய்ப்பே இல்ல. இது நமக்கு கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. we know, நமக்கு தெரியும், any child begotten, எந்த ஒரு பிள்ளையும் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளை ஒருவேளை குயிக்கனிங் அடையவில்லை என்றால் will never mature, வளராது, it will die. அதாவது ஒரு லிட்டரலா பேசுறார். ஒரு கருவுல ஒரு பெண் வயிற்றுல குழந்தை கருவா வருதுன்னு வச்சுக்கோ. கருவா வர்றது குறிக்குது ஜெனிப்பிக்கிறது. இப்ப அந்த கரு என்ன ஆகணும்? ஆக்டிவ் ஆகும், டெவலப் ஆகும், ஆர்கன்ஸ் எல்லாம் உருவானா தான் க்ரோ ஆகும், மெச்சூர் ஆகும். அப்படி ஆகாம கருவாவே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த கரு என்ன ஆயிடும்? செத்து போயிடும். கரெக்டுங்களா? கரு செத்து போயிடும். பாருங்க, குழந்தை பிறக்கிறதுலே பல வகை இருக்கு. சில பேருக்கு குழந்தை உண்டாகி நல்ல எந்த ஒரு குறை இல்லாத பிறக்கும் சில குழந்தை பாத்தீங்கன்னா பிறக்கும், ஆனா ஊனத்தோட பிறக்கும். சில குழந்தை பாத்தீங்கன்னா நல்ல வயிற்றுல நல்ல மெச்சூர் ஆகும், ஆர்கன்ஸ் எல்லாம் உருவாகும், ஆனா பிறக்கும் போது செத்து போயிடும். சில குழந்தைகள் கருவிலே என்ன ஆயிரும்? கலைஞ்சு போகும். ஆக மொத்தத்துல இதான் பாயிண்ட் சொல்றாரு. அப்ப சொல்றாரு, இதே போலத்தான் ஆவிக்குரிய விஷயத்துல ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் விஷயத்துல அதே போலத்தான். அப்ப சொல்றாரு பாருங்க, we would suppose, நாம நினைக்கிறோம் என்னன்னா, anyone begotten by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டவங்க குயிக்கனிங் அடையாதவர்களாக இருக்கிறாங்க. நீங்க கேட்ட கேள்வி தானே, குயிக்கனிங் அடையல ஆனா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்படி இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா we would suppose, நான் சப்போஸ் பண்றோம் ஒருவேளை அப்படின்ற. இப்பதான் சொல்றாரு பாருங்க ஒரு பாயிண்ட். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி என்ன ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ஞானவான்கள் இல்லதான். ஆனா பாருங்க, கரு உருவாயிருச்சு ஆனா குயிக்கனிங் அடையல. இது என்ன கண்டிஷன்? ஒருவேளை நல்லா மெச்சூர் ஆயிட்டு பிறக்கும் போது செத்து போயிடுச்சுன்னா அது நம்ம 2ஆம் வாரத்துக்கு கம்பேர் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஆனா கரு நிலையில இருந்து கலைஞ்சு போயிடுச்சு, குயிக்கனிங் அடையாமலே கலைஞ்சு போயிடுச்சு. இது பிரதர் ரொம்ப திங்க் பண்ணி தான் பேசுறாரு. டாக்டரின் கிளியரா இருக்குது, ஜஸ்டிபிகேஷன் டாக்டரின் கிளியரா இருக்குது, டேபர்நாக்கிள் உடைய அந்த பிளானும் தெளிவா இருக்குது. அதைத்தான் ரிப்பீட் பண்றாரு இங்க. ஆனா அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா,
இவங்களுக்கு வேற ஸ்பிரிட் would never have a spiritual life either present time or in the future. கண்டிப்பா இவங்களுக்கு ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா குயிக்கனிங் அடையாதவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை. கரெக்ட், உண்மைதான். அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை. ஏன்னா சபைக்கு போக முடியாது, இவன் திரளுக்கும் போக முடியாது. என்ன பண்ண முடியும்? இரண்டாம் மரணம் தான். மறுபடியும் அவரை உலகத்துக்குள்ள கொண்டு வந்தோம்னா சாட்டப்படுதல் நடக்குமா இல்லைங்களா? ரெண்டாவது முறை அது வாய்ப்பே இல்லை. ஒரு டைம் தான் நடக்கும். அப்ப சொல்றாரு would fail to be born of the spirit. அப்ப ஆவினால பிறக்கிற விஷயத்துல தோத்துறாரு. ஒண்ணு கருவிலே கலைஞ்சு போயிடுச்சு. இதான் பாயிண்ட். ஆக்சுவலி இந்த கேள்வி வந்து கருவிலே கலைஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அவரு வந்து மறுபடியும் அவருக்கு பிறப்பு இருக்குமானா பிறப்பு இருக்காதுட்டார். ஏன்னா கருவில கலைஞ்சுன்னா பிறப்பு இல்லை, அது கன்ஃபார்ம். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆவிக்குரிய பிறப்பு வாய்ப்பே இல்லைன்ட்டார். இப்ப பாருங்க, அடுத்த பாயிண்ட் தான் எப்படி பேசுறாரு பாருங்க. ரொம்ப வார்த்தைகள் நிதானத்தை நீங்க பார்க்கணும் அன்பானவர்களே. ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, பட் தேர் இஸ் பாசிபிலிட்டி. இங்கதாங்க ரொம்ப பெரியக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. ஒரு குழந்தை கரு வயிற்றிலே கலைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த குழந்தை பிறக்காது. கரெக்ட், பிரச்சனை இல்லை, அது தெரிஞ்சுப்பாங்க. ஆனா தேர் இஸ் a possibility. என்ன பாசிபிலிட்டி இருக்குதாங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க பிரதர் அப்படின்னு ரொம்ப கோபம் ஆயிடுறாங்க எல்லாரும். என்ன பாசிபிலிட்டி இருக்கும்? ஆனா பிரதர் ரசல் ரொம்ப ஹம்பிளா பிரசன்ட் பண்ற இந்த வார்த்தைய 1915 வருஷம் there is a possibility that என்னன்னா the Lord கர்த்தர் might deal with such. இப்படிப்பட்டவங்க கருவிலேயே கலைஞ்சு போயிட்டாங்க இல்லைங்களா? தினைக்கும் மெரிட் கிரயம் சாட்டப்பட்டு ஜெனிப்பிக்கப்பட்டவங்க குயிக்கனிங் அடையாம இருக்கிறான். குயிக்கனிங் அடையல, ஆனா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. கரு கலைஞ்சிச்சுன்னா, நல்லா கவனி, கரு கலைஞ்சிச்சுன்னா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆவியில. ஆனா என் பிரதர் கேட்ட கேள்வி என்ன? ஜெனிப்பிக்கப்பட்டவரா இன்னும் இருக்கிறார், கரு இன்னும் இருக்குது, ஆனா குயிக்கனிங் அடையல. இதான் கேள்வி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. குயிக்கனிங் அடையல, ஆனா கரு இருக்குது, ஜெனிப்பிக்கப்பட்ட கரு இருக்குது. இப்ப ஜெனிப்பிக்கப்பட்ட கரு கலைஞ்சு போச்சுன்னா செகண்ட் டெத் தெரியும். செகண்ட் டெத்னா இனி பிறப்பு இல்லை, ஒண்ணு வாய்ப்பே இல்லை. ஆனா இன்னும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாரு, ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாரு, இன்னும் கரு கலையாம இருக்காரு. இப்படிப்பட்டவங்களை பத்தி கர்த்தர் தான் டீல் பண்ணுவார். நம்ம ஒண்ணு பண்ண முடியாது. நம்ம வேணா எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், இல்ல இவர் வந்து 2ஆம் மாதம் தான் போகணும் பிரதர் அப்படி கூட சொல்லலாம். ஆனா கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை அவர் டீல் பண்ணிக்குவார்களாம், நம்ம வேணான்ட்ட. ஆனா சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா that have been begotten of the spirit failing to be quickened. அதாவது ஆவியில குயிக்கனிங் நடக்கல, அதான் பாயிண்ட். ஆனா இன்னும் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமை தான் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி கர்த்தர் பார்த்துக்குவாரு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டி சொல்றாரு. ஒருவேளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற ஒரு திங்கிங் குள்ள போயிட்டு சொல்றாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாரு, கரு சாகல, இன்னும் இருக்குது, அதான் பாயிண்ட். கரு செத்துச்சுன்னா கூட நம்ம யோசிக்க தேவையில்லை, சொல்லிடலாம். கரு இன்னும் இருக்குன்னா இப்ப இவரை கர்த்தரை எப்படி டீல் பண்ணுவா? இவரை திரள் கூட்டத்துக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா திரள் கூட்டம் போகணும்னா மெச்சூர்டா இருக்கும். 2ஆம் மரணத்துக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா 2ஆம் மரணம் போகணும்னா கரு செத்து போயிருக்கும். ஆனா கரு இருக்குது, குயிக்கனிங் தான் அடையல. இப்ப இவர் எப்படி கர்த்தர் டீல் பண்ணுவார் நம்ம யோசிக்கலாம், நினைச்சு பாருங்க. ஒருவேளை இதுக்கான விளக்கம் பைபிள்ல எங்கேயா இருந்துச்சுன்னா தயவு செய்து அன்பானவர்களே நீங்க தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்து. இது நியாயமான ஒரு பதில தான் இருக்கு. பிரதர் பேசபையில ஒருத்தர் ஜெனிப்பிக்கப்படுறார், குயிக்கனிங் அடையல. ஒருவேளை இங்க வரல, நம்ம கிட்ட வரலன்னு வச்சுக்கோம், சத்தியம் இருக்கிற இடத்துக்கு வரவே இல்லை, அவர் குயிக்கனிங் அடையவே இல்லை. ஆனா அந்த ஜெனிப்பிக்கப்பட்டவர் ஒருத்தர், அவர் ஜெனிப்பித்தல் வந்து கரு செத்து போச்சுன்னா பிரச்சனையில அவரு சொல்ல முடியாது, மறுபடியும் அவர் ஆவிக்குரிய பிறப்பு என்பதே இல்லை. ஆனா இன்னும் அந்த கரு இருந்துச்சுன்னா அவருக்கு என்ன நிலைமை? அவர் எப்படி கர்த்தர் டீல் பண்ணுவாரு? என்ன பண்ணுவாருங்க? ஒருவேளை கர்த்தர் கூப்பிட்டவரை, என்னப்பா நீ இன்னும் குயிக்கனிங் அடையாம இருக்கிற,
அக்செப்ட் பண்ணிருக்கிறோம், நீங்க இன்னும் வீக்கனிங் அடையல, என்ன பண்ணலாம் உங்களைய? சரி, நீங்க 2ஆம் மரணம் போலான்னு ஒருவேளை அனுப்புனாருன்னா அது நியாயம் இருக்காது. ஏன்னா அவருடைய வித்து இன்னும் அவருக்குள்ள இருக்கு. தேவன் செய்ய மாட்டாங்க. சரி, திரள் கூட்டமானா அதுவும் வாய்ப்பு பாத்தீங்கன்னா தெரியல, வாய்ப்பு இல்லை. ஏன்னா திரள் கூட்டமா போனாலும் கூட குயிக்கனிங் அடையணும் இல்லைங்களா? ஆனா இவர் குயிக்கனிங் அடையாம வெறும் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறாரு. கரு இன்னும் சாகாம இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாரு? கருவை சாகடிச்சுவாருங்களா? அப்படி சொன்னா ஹாப்பியா இருக்கு இல்லைங்க நமக்கு. அன்பானவர்களை, என்ன நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம்? நாம திங்கிங் எப்படி போயிட்டு இருப்பாரு? அப்பதான் சொல்றாரு, அந்த நபர் மைட் கம் ஃபோர்த் ஆன் தி நேச்சுரல் பிளான். ஒரு வேளை கர்த்தர் அவருக்கு எப்படி டீல் பண்ணுவாருன்னா, சரி நீங்க ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமை இருங்க, கரு அப்படியே இருக்குது, நீங்க குயிக்னிங் அடைகிற மாதிரி தெரியல, வாய்ப்பு க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓகே, உங்களை அழிக்கவும் முடியாது, அதே சமயத்துல 2வது முறையும் சாட்டவும் முடியாது. விளைவிக்கிறத ஆல்ரெடி விளைவிக்கிறத சாட்டப்பட்டாச்சு நீங்க. அப்போ ஒருவேளை என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் அவரை பொதுவான உயிர்த்தெழுதல வர வைப்பார். அவ்வளவுதான். அழகு வழிங்க, பொதுவான உயிர்த்தெழுதல வர வைப்பார். ஏன்னா வந்து அவருக்கு மறுபடியும் 2வது முறையில சாட்ட போறது கிடையாது. ஆல்ரெடி சாட்டப்பட்டது அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனா அவருக்கு அந்த பரலோக வாய்ப்பு அது கிடைக்காது. அப்போ இந்த ஆங்கிள் தான் பேசுறாரு. ஆனா சொல்லிட்டு பாருங்க, இப்படி சொன்னாலும் மனசு நிறைய பேருக்கு இல்ல பிரதர் சொல்றது இருக்கும் குடிபடல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த பாயிண்ட் சொல்றாரு பாரு. ஆனால் பட் we think, இருந்தாலும் நாம நினைக்கிறோம், இப்ப இந்த ஒரு கண்டிஷன், இந்த ஃபிகர், இந்த பார்த்தோம் இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு பிரதர் விஷயத்துல இது வந்து கொஞ்சம் அகெயின்ஸ்டா இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஜெனிப்பிக்கப்பட்டாச்சு, ஆவினா ஜெனிப்பிக்கப்பட்டாச்சு, குயிக்கரிங் நடக்கலை. ஆனா இதுக்கு ஓகே, நம்ம என்னதான் இப்படி சொன்னாலும் இது எதிராக தான் இருக்குது. the figure is against it. பொதுவான உயிர்த்தெழுதல வருவாங்க என்று சொன்னாலும் கூட அது கொஞ்சம் முரண்பாடா தான் இருக்கிற மாதிரி. முரண்பாடுனா அது என்னங்க, ஒரு அகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்பதான் சொல்றாரு, therefore, எனவே we would not wish to set it forth as a doctrine or teaching. இப்படி இருக்கிறதுனால இப்படிப்பட்டவங்களை குறிச்சு நான் எந்த ஒரு உபதேசமோ எந்த ஒரு பிரசங்கமோ நாம பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டார். கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சுன்னா என்ன மாதிரி பதில் பா? நம்மளா இருந்தா ஒரு லைன்ல முடிச்சோம். இல்ல அவரு வரமாட்டாரு சொல்லிடும். பிரதர் எவ்வளவு பொறுமையா நிதானமா வார்த்தைகளை எப்படி பயன்படுத்திருக்காருப்பா. ஓகே, இப்ப இது வரைக்கும் நம்ம கிளியர். பேர் சபையில ஒருத்தர் ஜெனிப்பிக்கப்படுறாரு. அவர் குயிக்ரிங் அடையணும்னா சத்தியம் வேணும். சத்தியம் எங்க இருக்கோ அங்க வரணும். பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்க கூடும். ஒன்ஸ் குயிக்ரிங் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் சபை வாய்ப்பு போவாரோ இல்ல திரள் கூட்டமோ அது அவர் பாத்துக்குவார், தேவன் பாத்துக்குவான். ஆனா இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா, ஜெனிப்பிக்கப்பட்டு குயிக்னிங்கே அடையாம இருக்கிறாருன்னா யோசிக்கணும், ஒருவேளை கருவுறுதல் செத்து போச்சுன்னா செகண்ட். ஆனா கருவுறுதல் இன்னும் இருக்குன்னா அவரை பத்தி கர்த்தர் தான் பாத்துக்குவார், நம்ம ஒண்ணும் அதை பத்தி நம்ம சொல்ல போறது இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சோ இது வரைக்கும் ரொம்ப தெளிவா தான் பிரதர் ரசல் பேசியிருக்கிறாங்க. ஜஸ்டிபிகேஷன் என்ற டாக்டரினுக்கோ பேர் சபைகளை ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்குது என்பதற்கோ எந்த ஒரு குழப்பங்கள் இல்லைங்க அன்பானவர்கள். எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லைங்க. கான்ட்ரவர்சி இருந்துச்சுன்னா நம்ம இந்த கிளாஸ் எடுக்கவே மாட்டோம். சோ இதை பத்தி ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்பதான் பாருங்க, பேர் சபைகள்ல ஒருவேளை ஜெனிப்பித்தல் தேவன் பண்றாருன்னா வசனம் படிக்கிறோம் 2 தீமோத்தேயு 2:19 கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது. தேவனுக்கு தெரியும், தேவன் ஒருத்தர் ஜெனிப்பித்தாருன்னா ஒருவேளை அவரை வெளியே கொண்டு வர்றதுக்கு, அவளை விட்டு வெளியே வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒருவேளை தேவன் இன்னைக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா அதை நான் பயன்படுத்தாம விட்டேன்னு வச்சுக்கோங்க, தேவன் வேற யாராவது வச்சு அந்த வேலையை பண்ணிருப்பான் இல்லைங்களா? நம்ம நினைச்சிட்டு அதெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படி சொல்லி நம்ம நினைச்சிட்டு அமைதியா உட்காந்துட்டோம்னா தேவன் வேற யாரை வச்சு பண்ணிடுவா அந்த வேலை. தேவனுக்கு தெரியும் யாரை ஜெனிப்பித்தாரோ அவரை கண்டிப்பா கூட்டிட்டு வருவார். தேவன் அங்கேயே வச்சுக்கிட்டு ஒண்ணுமெல்லாம் விட மாட்டான். ஜெனிப்பிச்சாருன்னா தேவன் என்ன பண்ணிடுவார்னா அவர் கூட்டிட்டு வந்துருவார், யாரு மூலமாவும் கூட்டிட்டு வந்துருவார்.
இந்த பாயிண்ட் தயவு செய்து நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அன்பானது. இதுல என்ன ஒரு கஷ்டம் இருக்குது, எவ்வளவு செல்ஃபிஷா நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ அப்போ இதை நம்ம யோசிக்கிறோம் அன்பானவர்கள். ஓகே, அடுத்து பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம போயிடலாம். பெயர் சபைகளை ஜெனிப்பித்தல் நடக்குதா இல்லையா? பெயர் சபைகளை ஜெனிப்பித்தல் நடக்குதா இல்லையா? இந்த கேள்விக்கான பதில அன்பானவர்களே ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுத்தோம். நிறைய பேருக்கு கோபம் தான் வருது, எனக்கு தெரியல எனக்கு. அதனால இப்ப நான் என்ன பண்ண போறோம்னா, இப்ப நான் வசன ஆதாரங்களை கூட பார்க்க போறோம். ஆனா வசன ஆதாரங்களை பார்க்கும்போது இப்ப நாம் பிரசன்ட் பண்ண போறதுல சப்ஜெக்ட் மாறாக ஒரு மூத்த பிரதர் பிரசன்ட் பண்ண போறாரு சப்ஜெக்ட். அவர் பேரு பிரதர் டேவிட் டோரன். 1980 நடந்த இந்தியானா ஓஹியோ கன்வென்ஷன்ல அவர் பேசின ஒரு டிஸ்கோர்ஸ், ஒரு சப்ஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஜெனிப்பித்தல் பத்தி பண்ணிருக்கிறாங்க. பிரதர் டேவிட் டோரன் எப்படி பிரசன்ட் பண்ணாரோ அந்த பிரசன்டேஷனை இப்ப நான் ஸ்லைடு போட போறோம். பாருங்க பிரதர் ரசல் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், இதுக்கு வசனங்கள் எப்படி இசைவா வருதுன்னு அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு பெரிய கன்வென்ஷன். ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர் டேவிட் டோரன் அவருடைய சப்ஜெக்ட ஸ்லைடா போடுறீங்க? நீங்க கேட்கலாம், காரணம் இருக்குங்க. காரணம் இல்லாம நான் போட மாட்டேன். ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு அவருடைய பிரசன்டேஷன்ல நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது என்னன்னு பாக்கலாங்களா? பாருங்க எப்படி பிரசன்டேஷன் பண்ணிருக்காரு பாருங்க. டேவிட் டோரன் ஒரு மூத்த சகோதரர். ஹீப்ரூ ஸ்டடிஸ் கூட நம்ம இவருடைய புக்கை பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்கிறோம். சோ இவரு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிரதர். அதே சமயத்துல சத்தியத்துல ரொம்ப தெளிவு, முகதாட்சியம் பார்க்க மாட்டாரு, யாருக்கும் பச்சைபாதம் பார்க்க மாட்டாரு. சத்தியம்னா சத்தியம் சொல்லுவார். தப்புனா அது எவ்வளவு மூத்தவர்கள் தப்பு பண்ணாலும் முகத்துக்கு நேரம் சொல்லிடுவார், மறைச்சு பேச மாட்டார். அந்த மாதிரியான ஒரு பிரதர் தான் இது. நீங்க அவருடைய சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு தெரியும், இவருடைய சப்ஜெக்ட கேட்டவங்களுக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் என்பது. தெரியாதவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. பட் இவருடைய விஷயங்கள் உதாரணத்துக்கிட்டே பாருங்க. இப்ப நான் சில ஸ்லைட் காமிக்கிறேன் பாருங்க, அவர் எப்படி பேசியிருக்காரு என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். சொல்ற இந்த ஒரு காரியத்தை குறிச்சு பெயர் சபையில ஜெனிப்பித்தல் நடக்காது என்பது 17 வருஷமா நான் நம்பிட்டு இருந்தேன். 17 வருஷமா பெயர் சபையில ஜெனிப்பித்தல் நடக்காது அப்படித்தான் நான் உறுதியா நம்பிட்டு இருந்தேன். அதுக்கு சில காரணங்களும் கேள்விகளும் நான் வச்சிருந்தேன். For 70 years I held one view. என்ன வியூனா பெயர் சபையில நடக்காது. பாருங்க, அவ்வளோ சீனியர் பிரதர் 17 வருஷமா இருக்குது இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறது. பெயர் சபையில ஜெனிப்பித்தல் நடக்கும் என்ற காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 17 வருஷம் அவருக்கே அப்படின்னா நம்மளா நினைச்சு பார்க்கணும். அதனால இந்த காரியத்தை உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு வேலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு 10-20 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா இது ட்ரூத்தா இருக்குன்றாரு. அதுக்கு சில என்ன ட்ரூத்னா பிரதர் ரசல் சொன்னார் என்ற விஷயத்துக்கு மாத்திரம் இல்லாம வசனங்கள் ஆதரிக்குதுன்றார். அப்பதான் பாருங்க அன்பானவர்களே சொல்றாரு, நான் இப்போ now I hold another view. ஆனா இப்ப என்னுடைய வியூ வேற மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்ண போறேன், how I am judging, am I going to judging someone who does not see it as I do. ரொம்ப ஹம்பிளா சொல்றேன். ஆமா, நான் ஒரு 17 வருஷமா ஒரு வேற வியூல இருந்தேன். ஆனா இப்போ நான் வியூ மாத்திட்டேன். ஒருவேளை என்னை நான் 17 வருஷமா இருந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இப்ப நான் இந்த வியூவை நான் கொடுக்கும்போது ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களை நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. என்ன முட்டாளா இருக்கிறீங்க, ஒண்ணும் தெரியாம இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு என்னால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா நானே 17 வருஷமா அப்படி இருந்திருக்கேன். அதனால நான் யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா, அன்பானவர்களே நான் அவங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் பாருங்க. பாயிண்ட் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நம்மளுடைய ட்ரூ பொசிஷன் இப்ப நான் எப்படி இருக்கு, என்னுடைய விசுவாசம் என்னன்னு இப்ப தெளிவா சொல்றாரு. என்னன்னா கண்டிப்பா நம்ம கர்த்தரில் நம்முடைய மீட்பருக்கு நம்ம உண்மையா தான் இருக்கணும். ஆல் லாயல் டு அவர் ரெடிமர். வெதர் பேப்ஸ் ஆர் ஃபுல்லி குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல வளர்ச்சி அடைந்தவர்களா இருக்கட்டும், வெதர் நல்லா கவனிங்க, வெதர் தே ஆர் இன் பாபிலோன் ஆர் அவுட் ஆஃப் பாபிலோன், பாபிலோனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஜனங்களா இருக்கட்டும், இல்ல பாபிலோனை விட்டு வெளியே வந்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கட்டும். சோ கர்த்தருக்கு உண்மையா இருக்கு, அதான் பாயிண்ட். Whether they follow with us
or indirectly speak evil of us. ஒருவேளை நம்ம கூட ஐக்கியத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நமக்கு எதிராக கூட இருக்கலாமா, வேற ஐக்கியத்தில் இருந்துட்டு பெயர் சபையில் இருந்துட்டு நம்மளே குறை கூட சொல்லலாம், தேவனுடைய பிள்ளை. ஆனா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, என்ன விஷயமா இருக்கட்டும், எது விஷயமா இருக்கட்டும், பிரதர் ரசல்ஸ் ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் ஆஃப் பிரதர் ரசல் பிரதருடைய நோக்கம், அவருடைய எண்ணம் அது எப்படி இருக்குன்னாமா சொல்றாரு, worthy of emulation. பிரதர் ரசல் பிரதருடைய எண்ணம் மற்றும் நோக்கம், the attitude of brother Russell is worthy of, என்னங்களாமா, is worthy of emulation. emulation உடைய அர்த்தம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? அது குறிக்குது worthy of emulation, அது ஒரு மனப்பான்மை. அது ஒருவேளை கரெக்டா சொல்லணும்னா ஒரு முன்மாதிரி சொல்லலாம். பிரதர் ரசல் பிரதருடைய ஒரு முன்மாதிரி, அல்லது என்ன சொல்லலாம், ஒரு முன்மாதிரி, இல்ல அவருடைய நோக்கம், அது ஒரு ஒர்த்தி ஆஃப் எமுலேஷன். ஒருவேளை இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம் எமுலேஷனுக்கு, ஒரு சீர்தூக்கி பார்க்கிற விஷயத்துல. ஒரு பாருங்க, ஒரு போட்டி நடக்குதுன்னா அந்த போட்டியில என்ன பண்ணுவாங்க, யார் ஃபர்ஸ்ட் வரா, யார் செகண்ட் வரான்னு சொல்லி பார்ப்பாங்க. அது மாதிரி பிரதர் ரசல் பிரதர் இந்த காரியத்துல அவர் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இஸ் worthy of emulation. அது நம்ம கவனிக்க தகுந்த ஒரு காரியமா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பாருங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரதர் ரசல் கொஸ்டின் புக்ல இருந்து ஒரு பாயிண்ட் பேசுறதா சொல்றாரு. என்ன சொல்றாரு? We have never set forth anything to indicate that our view in this matter was infallible. அப்படின்னா பிரதர் ரசல் அவருடைய கொஸ்டின் புக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பதில் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லிடுவார். அது ரொம்ப கேள்வி வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சு வச்சுக்கோ, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிடுவாரு, we have never set forth anything to indicate that our view in the matter was infallible. அதாவது நான் சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே, பதில்கள் எல்லாமே தவறாமை, ஒரு மிஸ்டேக் கூட இல்ல அப்படின்னு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். ஹம்பிள் பாருங்க ஒரு விஷயம். ஆக்சுவலி இதை கேட்டு என்ன இந்த பிரதர் இது எதுக்கு சொன்னாருன்னா, 1914 பின்னாடி ஒரு விஷயம் நடக்குமான்னு கேள்வி கேட்டான். அதுக்கு சொல்ற 1914 அப்புறம் இதுதான் நடக்கும்னு நம்மளால கிளியரா சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு காரியத்தை சொல்றேன்னா அதுல எந்த தவறாமை அப்படின்ற பாயிண்ட் இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். இன்ஃபாலிபிள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போஸ்தலர்கள் வேணா சொல்லுவாங்க, அப்போஸ்தலருடைய நிருபங்கள்ல இன்ஃபாலிபிள் இருக்குது. ஆனா பிரதருடைய ரசல் ரைட்டிங்ஸ்ல அவரே சொல்றாரு, நான் வந்து தவறாமை உள்ளவன் சொல்ல மாட்டேன், இன்ஃபாலிபிள் என்று சொல்ல மாட்டேன். என்னுடைய வியூ தப்பா கூட போக வாய்ப்பு இருக்குன்றார். இது வந்து ஜெனரலா சொல்றாரு, ஜெனிப்பித்தல் பத்தி பேசல. இது வந்து 1914 பின்னாடி ஒரு விஷயம் நடக்குமான்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு சொல்றேன். இது நான் ஏன் இந்த ஸ்லைடு போட்டேன்னா, இன்னைக்கு பாருங்க 2014 சபை வாய்ப்பு முடியும் அப்படின்னு ஒரு சகோதரர் எடுக்கிறாருன்னா அது நடக்கல. அதுக்கப்புறம் இல்ல 2015 தான் அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, ஸ்கிரிப்சரும் இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா, பிரதர் ரசல் பிரதர் பாருங்க, அவ்வளவு பிரதர், பெரிய பிரதர் அவரே இல்ல பிரதர், நான் வந்து என்னுடைய வியூ சொன்னோம், என்னுடைய கணிப்பு சொன்னோம், சஜஸ்ட் பண்ணோம், ஆனா அது நடக்கல. ஒருவேளை தேவன் இன்னொரு வாய்ப்பு வச்சிருப்பார் போல, எதிர்க்கூடிய வெளிச்சம் வரக்கூடிய நாட்கள கிடைக்கும் போல. ரொம்ப ஹம்பிளா சொல்றார், நான் வந்து இன்ஃபாலிபிள் என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய வியூஸ் எல்லாமே இன்ஃபாலிபிள் என்று சொல்ல மாட்டேன். ஒருவேளை தவறா போச்சுன்னா அது நான் ஒத்துக்குவோம். ஒருவேளை தேவன் வெளிச்சம் கொடுப்பார் வரக்கூடிய நாட்கள். ஆனா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு 2020 ஆச்சு, நான் சொன்னது கரெக்ட், இதுதான் கரெக்ட் அப்படின்னு பைபிள்ல இல்லாத விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றத நம்ம புடிச்சிட்டு இருந்தோம்னா, நம்மளை போல ஒரு ஏஞ்சல் வொர்ஷிப் பண்றவங்க அது யாருமே இல்லைங்க. ஏஞ்சல் வொர்ஷிப் என்ன தெரியுங்களா? படிச்சிருக்கீங்களா? பைபிள்ல படிச்சிருக்கோம். ஏனமோ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில சிலர் விருப்பமுற்று இருப்பாங்களா? இதை பத்தி பிரதர் ரசல் ஒரு சப்ஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க. அது நம்ம வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம அதை எடுக்கிறோம். தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை அப்படின்னு ஒரு டாபிக். என்ன மாதிரி ஆராதனை பண்றோம்?
சத்தியத்தை பிடிச்சுக்காம சத்தியத்தை விட்டுருவான். தங்களுக்கு செவி தினவுள்ள ஸ்பீக்கர்ஸ வச்சுக்குவான். தங்களுக்கு நல்ல யார் ரொம்ப பிடிச்ச மாதிரி சப்ஜெக்ட் பண்றான், யார் பிடிச்ச மாதிரி ஸ்பீக்கர் இருக்கிறான், அவங்கள வச்சுக்குவான். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸும் தங்களை மாத்திக்குவான். இது ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். பிரதர் ரசல் கிட்ட இருந்து நம்ம நிறைய பாடம் கத்துக்கொள்ள வேண்டி இருக்குது. எவ்வளவு ஹம்பிள் பாருங்க. தப்புன்னு ஒத்துக்குவார், நிரூபிக்க மாட்டார். ஆனா தப்பு சொல்றவங்க கிளியரா சொல்லணும், தப்பு பண்ணிருக்கிறீங்க. சும்மா மொட்டையா தப்பு சொன்னோம்னா எப்படி எடுத்துக்க முடியும்? தப்புனா எங்க மிஸ்டேக் பண்ணோம், கரெக்டா எடுத்துவீங்க. தப்புனா ஒத்துக்குறோம். ஆனா இல்லைன்னா அதே சமயத்துல ஒரு விஷயம் நடக்கலைன்னா அது நம்முடைய தவறு இருக்குது, வியூ தப்பா கூட போக வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றேன். சோ இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இப்ப கண்டுபிடிச்சிடலாம் பிரதர் சொன்ன அந்த பாயிண்ட். இப்ப நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஒருத்தர் ஜெனிப்பிக்கப்படணும்னா என்ன கண்டிஷன் வேணும்? 3 கண்டிஷன், 3 ஸ்டெப் தேவை. ரீப்ரிண்ட் 5550. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவர் தன்னைய தற்காலிக நீதிமான நிலைமைக்கு வரணும். அதுக்கு வரணும்னா இயேசு மேல விசுவாசம் வைக்கணும் இல்லைங்களா? அவருடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சாதான் அவர் ஜஸ்டிஃபைடு கண்டிஷனுக்கு வரார், டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷனுக்கு வரார். வந்ததுக்கு அப்புறம் இயேசுவை தன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவரை என்ன பண்ணணும்னா அவர் மேல ரொம்ப அன்பு வரணும் இல்லைங்களா? அவர் மேல ரொம்ப அன்பாயிட்டு அவர் தான் என்னுடைய மீட்பர் என்று ஏத்துக்கும். ஏத்ததுக்கு அப்புறம் எனக்காக அவரின் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கிறார்னா நான் இனிமே அவருக்காக வாழ்க்கையை வாழ போறேன்னு ஃபுல் கான்செக்ரேஷன், வெறும் பாதி கான்செக்ரேஷன் கிடையாது, ஃபுல் கான்செக்ரேஷன் செய்யணும் தேவனுடைய சித்தத்தின் படி. அப்படின்னா தேவனுடைய சித்தம் தெரிஞ்சுக்கிட்டு கான்செக்ரேஷன் பண்றது ஃபுல் கான்செக்ரேஷன் கிடையாதுங்க. அது ஐயோ நம்ம பண்ண முடியுமா, செய்யலாமா, வேண்டாமா அப்படி நம்ம முடிவு பண்றோம். கான்செக்ரேஷனுடைய அர்த்தம் என்னன்னா அது ஃபுல் கான்செக்ரேஷன். தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கு நான் வரேன், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கும். இந்த ஃபுல் கான்செக்ரேஷன் அங்க நம்ம செய்ய வேண்டியது அவசியமா. இதுக்கு பேர் தான் அன்ரிசர்வ்டு கான்செக்ரேஷன். ஓகே, இந்த 3 ஸ்டெப் அவங்களுக்கு ஜெனிப்பித்தல் நடக்குது என்று பிரதர் இங்க பேசுறான். பேசிட்டு சொல்றாரு வால்யூம் 4ல பேஜ் 258ல, அதாவது 258ல பேசுறதா பிரதர் டேவிட் ஓரன் எக்ஸ்பிளைன் பண்றார். பிரதர் ரசல் இந்த வால்யூம் 4 பேஜ் 258ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நல்லா கவனிங்க, இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அன்பானவர்களே, இது எனக்கு படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி இல்லாம பிரதர் பேசியிருக்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையில இன்னைக்கு கேள்வி கேட்கிறவங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க 6 வால்யூம்ஸ் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா குற்றமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. 6 வால்யூம்ஸ் கிளியரா லைன் பை லைனா படிச்சோம்னா நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பே இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க, பிரதர் ரசல் இஸ் டாக்கிங் அபவுட் மிஷனரிஸ். இன்னைக்கு பண்றாங்க பாருங்க, பேர் சபையில மிஷனரிஸ் சொல்லிட்டு பண்றாங்க பாத்தீங்களா? பேர் சபைகளை போயிட்டு நான் இயேசுவை பத்தி சொல்றேன், நிறைய கிராமமா போறாங்க, உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார் அப்படி நிறைய பிரசங்கம் பண்றான். சொல்ற அதை பத்தி he says that they have not been in vain. இதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா இன்னைக்கு பேர் சபையில மிஷனரி சொல்லிட்டு, அதெல்லாம் எல்லாம் வேஸ்டா? நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா வேஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா சொல்றாரு இல்லப்பா, அதெல்லாம் வேஸ்ட் இல்ல. they have not been in vain. அவங்க விருதாவா பண்ணல. அப்ப சொல்றாரு அவங்க பண்றாங்க அப்படின்னா அது சொல்றாரு, he says they have resulted in spirit begettal with development of fruit of spirit, true Christian character. அப்படி பண்றாங்க பாத்தீங்களா பேர் சபைகள். அதன் விளைவா இயேசுவை பத்தி ஒருத்தர் சொல்லும் போது, அதை ஒருத்தர் கேட்கும் போது, அவங்க கான்செக்ரேஷன் பண்ண முன் வரும் பொழுது தேவன் அவங்களை ஜெனிப்பிக்கிறாரு. அது ரிசல்ட் ஆயிடுதுங்க, ஸ்பிரிட் பிகட்டல் வரைக்கும் போயிருதுன்றார். நல்லா கவனிங்க, நான் சொல்றது எல்லாரையும் கிடையாது, இருக்கிறாங்க என்பதை நம்ம கண்டுபிடிக்கும். யாருன்னு எவரும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒருத்தர் இருந்தாங்கன்னா தேவன் கூட்டிட்டு வந்துடுவார், அது வேற விஷயம். ஆனா அவங்க பண்ணக்கூடிய வேலைகள்ல கூட ஒரு சில பேரு இப்படி ஸ்பிரிட் பிகட்டல் நடக்கிறதாக பிரதர் கொடுக்கிறான். அப்ப சொல்றாரு நாம he has என்னன்னா however. அப்போ ஒருத்தர் மிஷனரி ஊழியம் பண்ணி அவர் பண்ணதன் விளைவா ஒருத்தர் ஜெனிப்பிக்கப்பட்டாச்சுன்னா அப்போ அவருக்கு ஃபுல் கிரெடிட் போகுமா அப்படி கேட்கும் போது இல்ல, cannot be credited to the creeds which
which are attached to the missionaries. அந்த மிஷனரிஸ் பண்றவங்க ஒரு வேலை பண்ணி ஒருத்தர் ஜெனிப்பிக்கப்பட்டாருன்னா அந்த கிரெடிட் எல்லாமே அவங்களுக்கு போகும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சத்தியத்துல இல்லை. அப்ப சொல்ல என்னன்னா, he does not make distinction. It is not the missionaries or the churches which beget, but it is the word of God that they carry with them. அப்போ ஒரு மிஷனரிஸ் போயிட்டு இயேசு பத்தி சொல்றாங்கன்னா அவங்கனால ஜெனிப்பித்தல் நடக்கல, அவங்க கொண்டு போனாங்க பாருங்க கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவை பத்தின சுவிசேஷம், அதுதான் அவங்களை என்ன பண்ணுச்சு, ஜெனிப்பித்தல் பண்ணுச்சு. இந்த விளக்கம் படிக்கும் போது கேட்கும் போது நியாயமா இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு இது நியாயமா படாது. என்ன இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இருக்கீங்க, மிஷனரிஸ் இந்த மாதிரி வேலை பண்ணுவோம், அப்படி கோவமாயிடும். சிந்திக்கணும் அன்பானவர். வால்யூம் 4 பேஜ் நம்பர் 258 தயவு செய்து ஒரு முறை படிச்சிருங்க. சோ அது படிச்சோம்னா சொல்றேன், இதுக்கு உதாரணம் கொடுக்கிறார், நியாயமான உதாரணம் கொடுக்கிறார். பைபிள்ல இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிக்கணும் என்பது தேவனுடைய பிளான். இந்த பிளான தேவன் யாரை வச்சு நிறைவேற்றாரு? யோவான் ஸ்நானகனை வச்சு நிறைவேற்றாரா, இல்ல முற்பிதாக்களை வச்சு தேவன் நிறைவேற்றாரா, யாரை வச்சு நிறைவேற்றார்? பேசுறாரு பாருங்க, அந்த வால்யூம்ல கண்டினியூஸா பேசுறாரு. யாரை வச்சு நிறைவேற்றாருன்னா, அவர் பேர் நான் நினைக்கிறேன், அவர் ஒரு பிரதான ஆசாரியன், அவர் பேரு எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரலைங்க, காய்ப்பான்னு நினைக்கிறேன், கரெக்ட், காய்ப்பான்னு நினைக்கிறேன். அவரை வச்சுதான் சொல்லுவார், ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமா இருக்கும். அப்ப தேவனுடைய அந்த தீர்க்க தரிசனம் பாருங்க, இவருடைய வாயிலிருந்து நிறைவேறி இருக்கு. இப்ப அதுக்காக அவரை நம்ம ஃபுல் கிரெடிட் கொடுக்கலாமா? ஓ தேவனுடைய மனுஷன் என்ன மாதிரி வேலை பண்ணிருக்காரு சொல்லலாமா? சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதே போலத்தான் இதுலயும் பேர் சபைகள்னால பேர் சபை மத்தியில ஒரு ஜெனிப்பிக்கப்படுறாருன்னா, அதுவும் இந்த பேர் சபை பாஸ்டர்ஸ் எடுத்து அந்த சுவிசேஷம் எடுத்து அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஒருத்தர் பண்றாரு, தேவன் பண்றாருன்னா அது கிரெடிட் அந்த பேர் சபைக்கு போகாது, அந்த பாஸ்டருக்கு போகாது. அந்த சுவிசேஷம் தான் பண்ணிருக்கவர், அந்த சுவிசேஷம் தான், சத்தியம் தான் அவருக்குள்ள, தேவனுடைய வார்த்தை தான் அவருக்குள்ள ஜெனிப்பித்தல் உருவாவதற்கு காரணமாய் இருக்குது. இதுதான் பேசுறாரு அன்பானவர்களே. இப்படி பேசிட்டு சொல்றாரு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பேசுறாரு. We urge the friends. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி வேணா இருக்கட்டும், to remember that many of us, நம்மள அநேகர் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், were justified in fellowship with God, தேவனோடு ஐக்கியம் வாங்கி இருக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய சரீரங்களை பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறோம், கிறிஸ்துடைய விலை கிரயத்தை வாங்கி இருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் ஐக்கியம் வச்சிருக்கிறோம், சரீரத்தை பலி ஒப்பு கொடுத்திருக்கிறோம், பலி செலுத்த கிறிஸ்துடைய விலை கிரயத்தை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், சாட்டப்பட்டிருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, நம்முடைய பலிகள் எல்லாமே தேவன் அங்கீகரிச்சிருக்கிறாரு, பரிசுத்தாவினால நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகள் ஆகிட்டோம் நாம. ஆனா இதெல்லாம் நடந்திருக்கீங்க நமக்கு, நம்ம எல்லாம் இந்த கண்டிஷன்ல இருக்கிறோம். ஆனா இப்ப பாருங்க சொல்றாரு, before we understood, நாம இத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, much of anything, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அதாவது ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் ஐக்கியம் வச்சிருக்கிறோம், பலிகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது, ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு முன்னாடி? இதெல்லாம் எதுக்கு முன்னாடின்றாருன்னா, we understood much of anything concern philosophy of the atonement. பாவ நிவாரண நாள்ல என்ன நடக்குது அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் சொல்ற சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ரான்சம். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பலிபீடத்துக்கிட்ட வர்றது அது ரான்சம் பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஆன்டி லூட்ரான் பத்தி தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அவருக்கு ஜெனிப்பித்தல் நடக்கும். நோ 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 பிரதர், பேசவே இல்லை. The significance of ransom. Before we understood the significance of ransom, இல்லைங்களா, நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டோம். And anything about its application, அந்த மீட்கும் பொருளுடைய என்னங்க அப்ளிகேஷன் எப்படி நடக்குது? அப்ப பாருங்க, 3 நாலேஜ்: பாவ நிவாரண நாள், ஈடுபலி மற்றும் ஈடுபலியுடைய விஷயங்கள் எல்லாமே அதை பத்தி
நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய பலிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு எங்க பேசுறாரு தெரியுங்களா? ரீப்ரிண்ட் 46-48 பேசுறாரு நண்பானவர். அதான் சொல்றாரு, நாட் ஓன்லி வாஸ் திஸ் ட்ரூ ஆஃப் அஸ், இது நம்ம கிட்ட மாத்திரம் நடக்கிறது இல்ல, இட் ஹாஸ் பீன் ட்ரூ ஆஃப் ஆல் கிறிஸ்டியன்ஸ் டூரிங் திஸ் காஸ்பல் ஏஜ். பாருங்க, இருண்ட காலத்துல 1260 வருஷம் நினைச்சுங்க, இருண்ட காலம். அங்கெல்லாம் இவ்வளவு கிளியர் இன்னைக்கு நம்ம வாங்க ட்ரூத்ல இருந்துச்சு. ஆனா அன்னைக்கெல்லாம் ஜெனிப்பித்தல் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப எப்படி நடந்திருக்கும் ஜெனிப்பித்தல்னா? ஜெனிப்பித்தல் நடக்கிறதுக்கு ரான்சம் பத்தியோ, ஒப்புரவாகுதல், பாவ நிவாரண நாளை பத்தின சத்தியத்தை பத்தியோ தெரிஞ்சிருக்கணும் அவசியம். அது இல்லாமே கூட நடக்குமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும்ன்ற. நாட் ஒன்லி வாஸ் திஸ் ட்ரூ ஆஃப் அஸ், இது நம்ம கிட்ட தான் நடக்கும்னு நினைச்சுக்காது. இது எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியில இது உண்மைதான் அப்படிதான்ற. அப்படியே எல்லா கிறிஸ்தவங்களும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க என்று பிரதர் பேசலைங்க. கிறிஸ்தவர்கள் மத்தியில தேவன் ஜெனிப்பிக்கிறாங்க, அதுதான் பாயிண்ட். இது தேவன் பண்றாரு. நமக்கு என்ன கஷ்டம் இதுல? ஏன் நம்ம ஏத்துக்கிறதுக்கு மனசு வரல? பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் நீங்க ரசல் 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 தான் சொல்றீங்க பிரதர், வசனம் வைக்க மாட்டேன்றீங்களே. பாருங்க, கன்வென்ஷன்ல டேவிட் தோரன் என்னமா பிரசன்ட் பண்றாரு பாருங்க, வார்த்தைகளை கவனிங்க. Those are brother Russell words. இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே பிரதர் ரசல் சொன்ன வார்த்தைகளை சொல்லிட்டு வரேன். ஒருவேளை இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் பேசுனேன் அப்படின்னா நீங்க இந்நேரம் என்ன பண்ணிருப்பீங்க தெரியுங்களா? இந்நேரம் இந்த ஃபுல் ஃபிட்டை விட்டு இறக்கி வச்சிருப்பீங்க. த்ரோ மீ ஆஃப் தி பிளாட்ஃபார்ம். பிரதர் பாரு, கன்வென்ஷன் பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஃபுல் ஃபிட்ல நின்று பேசிட்டு இருக்காரு. நான் காமிச்சதெல்லாம் பிரதர் ரசல் ரைட்டிங்ஸ் காமிக்கிறேன். ஒருவேளை இது என்னுடைய வார்த்தைகளா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இந்நேரம் என்னை விட்டு ஸ்டேஜ் விட்டு இறக்கிருப்பீங்க அப்படின்ற. எப்படி பேசுறாரு பாருங்க, பப்ளிக் டாக் பண்ணிட்டு இருக்காரு, ஓப்பன் டாக் கொடுத்துட்டு இருக்காரு. கன்வென்ஷன் கீழே எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய பிரதர்ஸ் இருக்கிறாங்க, சத்தியத்துல வளர்ந்த பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில நின்று போல்டா பேசுறாரு. நான் காமிச்சதெல்லாம் பிரதர் ரசல் ரைட்டிங்ஸ். நான் பேசினா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நேரம் இறக்கி விட்டுருப்பீங்க. த்ரோ மீ ஆஃப். தமிழ்நாட்டுல வினோதம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டுல ரசல் பிரதர் ரைட்டிங்ஸ் வச்சாலும் த்ரோ பண்ணிடுறாங்க. அது வேற வினோதமான விஷயம் தமிழ்நாட்டுல நடக்கும். பாருங்க, ரசல் சொல்லிருக்கிறாருன்னு சொன்னாலும் கூட இல்ல இல்ல பிரதர் நீங்க ராங் பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்குல்லைங்க, வினோதமா இருக்குது. ஓகே, இதுதான் பேசிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, அவர்தான் சொன்னார் சொல்லிட்டு, ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஷேர் ஹிஸ் ரீசனிங் வித் யூ. அவர் எதனால சொன்னார் என்பதை அவங்களுக்கு என்ன பண்றேன் இப்ப நானு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்பதான் பிரதர் ரசல் எப்படி இந்த வியூவை சொன்னார், வசன ஆதாரம் எங்க இருக்குது. இனிமேல் தான் வசன ஆதாரங்களை டேவிட் தோரன் என்ன பண்றாங்கன்னா பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து அவர் எடுத்து வைக்கிறார். பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் ஆதாரம். முதலே பாத்தீங்கன்னா இது ரொம்ப என்ன சொல்றதுங்க, ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சா இருக்கும், அது மாதிரி ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்ச மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட் அன்பானவர்கள். இது ஒண்ணு போதும். பைபிள் லோத் பத்தி படிச்சிருக்கும் இல்லைங்களா? சோதோம் விட்டு வெளியே வந்தார் இல்லைங்களா? போய் கமெண்ட்ரி படிச்சு பாருங்க. கமெண்ட்ரி படிச்சு பாருங்க. சோதோம் குறிக்கிறது பாபிலோன், லோத்து குறிக்கிறாரு திரள் கூட்டம். பிரதர் பிளைனா கொடுத்துட்டார். இப்ப வசனம் மட்டும் படிங்க. சோதம் பத்தி படிக்கிறோம், அதாவது மன்னிக்கணும், லோத்தை பத்தி படிக்கிறோம். என்ன சொல்றாரு லோத்து பத்தி? சோதம் குமாரா அழியும் பொழுது, சோதம் குமாரா பட்டணத்துக்கு வெளியே இல்ல, சோதம் குமாரா பட்டணத்துக்குள்ள இருக்கக்கூடிய லோத்தை பத்தி படிக்கிறோம். இதை நீங்க அப்படியே நீங்க கம்பேர் பண்ணணும் பேர் சபையில இருக்கக்கூடிய ஜெனிப்பிக்கப்பட்டவங்களை கூட கம்பேர் பண்ற. எப்படி தெரியுங்களா? அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையில் வருத்தப்பட்டு நாள்தோறும் அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள, அண்டர்லைன் பண்ணும், தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய ஜஸ்டிஃபைடு, அண்டர்லைன் பண்ணணும், ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இதே கண்டிஷன் தான் இன்னைக்கு பெயர் சபையில ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. ஒருவேளை யாராவது அப்படிப்பட்ட பிரதர் இன்னைக்கு யாராவது இருந்தாங்கன்னா, இந்த கிளாஸ் ஒருவேளை கேட்டாங்கன்னா அவருக்கு உணர்வு, ஆமா பிரதர், நானும் பெயர் சபையில் இருக்கும் போது என்னால அவங்க பேசுறத சகிக்க முடியல. ஒரே டைம் தான் இந்த பேசிக் கிளாஸ் நான் கேட்டேன், ஹவு டு ஸ்டடி த பைபிள். ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு.
இப்படி சொல்லுவார் இல்லைங்களா? நாள்தோறும் வாரம் போனா அதே பாலாகாரம் கொடுத்தா கூட பரவாயில்லைங்க, தண்ணியை கலந்து வேற கொடுக்கணும். பாலாகாரம் பேர்ல என்ன பண்றான், வெள்ளை கலர்ல இருக்குது, ஆனா பாய்சனா இருக்கு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா தேவன் கூட்டிட்டு வந்துருவார். அப்படிப்பட்டவங்க அங்க வச்சிருக்க மாட்டார், கூட்டிட்டு வந்துருவார். அதான் பாயிண்ட். அப்ப பாருங்க, இப்ப லோத்து பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப லோத்து பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டு போயிடலாம். ஜஸ்ட் வசனம் மாத்திரம் கவனிங்க, என்ன நினைச்சு பார்க்கலாம். அந்த புருஷர் என்ன பண்றாங்க, தூதர்கள் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? இவ்விடம்னா சோதம், குறிக்குது பாபிலோன். அப்ப சொல்றாரு, மருமகனாவது குமாரையாவது குமாரத்திகள் யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணு, இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போன்ற. அப்போ இது திரள் கூட்டத்தார் பத்தி படிக்கிறோம். அப்ப பாபிலோன்ல யாராவது அங்கம் இருந்தாங்கன்னா வெளியே கூட்டிட்டு போன்ற. உடனே லோத் என்ன பண்றாரு பார்க்கலாம். நாங்கள் ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். இதை நீங்க அப்படியே வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தோட கம்பேர் பண்ணும். பாபிலோனுடைய விஷயம் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டிச்சு. அவங்க பாவம் அவ்வளோ எட்டிச்சு. எப்படி சோதம் பாக்குறோமோ அதே போலதான் பாபிலோன் பத்தி பார்க்கிறோம். ஓகே, அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வசனம் 14, லோத் என்ன பண்றாராம், உடனே சொன்னதுக்கு அப்புறம் புறப்பட்டு, நல்லா கவனிங்க, புறப்பட்டுனா சொன்ன உடனே புறப்பட்டுனா சோதோம விட்டு கிடையாது, வீட்டை விட்டு தான் புறப்பட்டு போறாரு. அப்ப இவங்க சொன்னது சோதம் விட்டு புறப்பட்டு போம். ஆனா இவங்க என்ன பண்றாரு, லோத்து வீட்டை விட்டு புறப்பட்டு போயிட்டு பசங்களை பார்த்து பேச போறாரு, குமாரத்திகளை பார்த்து பேச. இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, சொல்றாங்க இந்த ஊரை விட்டு போகணுமாமா, அழிக்க போறாங்களாமா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அது எப்படிமா இருந்துச்சுங்க, ஏதோ என்னங்க அது நான்சென்ஸ் டாக்கிங் மாதிரி இருந்துச்சுன்னா, are you speaking, are you nonsense, what nonsense are you talking சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஹீப்ரு உடைய அந்த வார்த்தையை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மீனிங்ல இருந்துச்சான், பரியாசம் பண்றதா இருந்துச்சான். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் சொல்லுவா இல்லைங்களா? அது மாதிரி. அப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு பாருங்க சம்பவம், அண்டர்லைன் பண்ணுங்க. கிழக்கு வெளுக்கும் போது, கிழக்கு வெளுக்கிறது என்ன அர்த்தம், சூரியன் வெளிச்சம் வருது. சூரிய வெளிச்சம் வருது என்ன அர்த்தம், டோர் க்ளோசிங், ஆஃப்டர் டோர் க்ளோசிங். பிஃபோர் டோர் க்ளோசிங் கிடையாது, ஆஃப்டர் டோர் க்ளோசிங் இல்லைங்களா? இப்ப நம்மள எந்த கண்டிஷன்ல இருக்கிறோம் பாருங்க. பரோஷியா குறிக்குது மிட் நைட், நடுராத்திரியிலே பரோஷியா. இப்ப நம்ம இருக்கிறது எபிஃபானியா ஸ்டேஜ்ல இருக்கிறோம், இன்னும் அப்போகாலிப்சிஸ் ஆகல. அப்போகாலிப்சிஸ் தான் குறிக்குது, அந்த ஸ்டேஜ் நோக்கி போறதான் குறிக்குது வெளுக்கும் போது, சூரியன் வெளுக்கும் போது. அப்போ இது ஆஃப்டர் டோர் க்ளோசிங். அப்புறம் சொல்றாரு, அந்த தூதர் லோத்தை நோக்கி, இன்னமும் பட்டணத்துக்குள்ளதான் இருக்கிறாரு, பட்டணத்துக்கு வெளியே இல்லைங்க, பட்டணத்துக்குள்ளதான் இருக்கிறார். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பேர் சபைகள்ல ஜனிப்பிக்கப்பட்டவங்களை பத்தி பார்க்கிறோம். அடுத்த ஒரு உதாரணம் கொடுக்குற, அது வேற யார் பத்தி, வேதமானவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனிப்பிக்கப்பட்டவங்களை பத்தி பேசுறாரு. அது ரெண்டாவது உதாரணம் பார்க்கலாம். அப்ப சொல்றாரு பாருங்க, லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாத படிக்கு எழுந்து உடனே நீ கிளம்பி போயிரு அப்படி சொல்லிட்டு துரிதப்படுத்தினார்கள். அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஹரியப் பண்றாங்க. ஆனா அப்பயும் அவருக்கு லோத்து கிளம்புற மாதிரி இல்லைங்க. பாருங்க லோத் என்ன பண்றாரு பாருங்க, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது பாபிலோன் அழிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாபிலோன் அழிய ஸ்டார்ட் ஆனாலும் வரமாட்டேன்றாங்க, வெளியே வரமாட்டேன்றாங்க. தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், ஏன், பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்பிரிட் begotten, ஸ்பிரிட் begotten, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறதுனால அந்த புருஷர் என்ன பண்றாங்க தெரியுமா, அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் இரண்டு குமாரத்தின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அன்பானவர்களே, போய் புடிச்சிட்டு போய் வெளியே வர்றாங்க. நினைச்சுப்பாங்க, இது என்ன பாயிண்ட் நம்ம யோசிக்கணும். அப்ப பாருங்க, இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது தூதர்கள் புடிச்சிட்டு போறாங்களாம் அப்படின்னு அர்த்தம். இது எப்போ இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம் என்ன சொல்ல, ஒரு வேலை செய்ய அப்படியே விட்டுறலாம். பேர் சபையில ஜனிப்பத்தில் நடக்கல, அங்க எதுவுமே இல்லைன்னா
இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்? சோதம் அழிய சமயத்துல தூதர்கள் புடிச்சு கைய புடிச்சு கூட்டிட்டு போறாங்க, லோத்து திரள் கூட்டம்ன்றாங்க. அப்ப பாருங்க, அதுதான் சொல்றாரு பிரதர் ரசல். இதனாலதான் சொல்றாரு பேர் சபையில ஜெனிபிக்கல் நடக்குது. ஒருவேளை டோர் க்ளோசிங்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த வாய்ப்புக்குள்ள வரலாம். டோர் க்ளோசிங் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க வரல அப்படின்னா அவங்க திரள் கூட்டமா தான் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப திரள் கூட்டமா போனாலும் கூட வெளியே வரணும்ன்ற அதுதான் சொல்ற. அப்ப வெளியே கைய புடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இதனால்தான் பிரதர் சொல்றாங்க பாபிலோன் அழியிற சமயத்துல கூட நிறைய பேர் திரள் கூட்டமா போகக்கூடிய வாய்ப்புல இருக்கக்கூடிய ஜெனிபிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க அப்படின்ற இன்னொரு உதாரணம் இருக்குது. இது வசனம் நோட் பண்ணிக்கோங்க, நான் அதிக காமிக்க விரும்பல, எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ஆகும். ஏசியா 34:6 இது ஒரு உதாரணம். இது ஒரு பாயிண்ட் நீங்க நினைச்சுக்கோங்க. இது ஒரு ஆதார வசனம் பைபிள்ல இருக்கு. பட் எனக்கு டைம் இல்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நீங்க ஒரு தனிப்பட்ட வகையில தெரிஞ்சுக்க விரும்பிட்டீங்கன்னா போன் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த டைப் பார்க்கலாங்களா? செகண்ட் டைப், இரண்டாவது அருமையான ஆதாரம். இது நான் சொன்னோம் இல்லைங்களா? சரி, இப்ப பேர் சபை பத்தி கிளியர் ஆயிடுச்சு. இப்ப வேத மாணவர்களுக்குள்ள சபை வாய்ப்பு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் திரள் கூட்டத்தார் கைவிடப்படுவாங்க இல்லைங்களா? இவங்க எதுக்கு உபத்திரத்துல மாட்டுறாங்க? உபத்திரவு காலத்துல ஏன் மாட்டுறாங்க அப்படின்னு அவசரம் பாக்குறோம். அவளுக்கு நேரிடக்கூடிய வாதைகளை நீங்க அகப்படாம இருக்கணும்னா, இப்ப பாபிலோனுக்கு நேரிடக்கூடிய வாதைகளை யார் அகப்படுவா? திரள் கூட்டத்தார் தான் அகப்படுவான். கரெக்டுங்களா? எதனால அவங்க அகப்படுறாங்க தெரியுங்களா? அது காரணம் இருக்குது. அது காரணம் எங்கன்னா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, நமக்கு தெரியும் போக்காடு என்ன பண்றாங்க? போக்காடு வந்ததுக்கு அப்புறம் வசனம் படிக்கிறோம். வெள்ளாட்டுக்கடா மேல அக்கிரமங்கள் எல்லாம் சுமத்தி என்ன பண்றாங்க? குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்தில் போக விட கடவன். என்னன்னா பாபிலோன் மேல வரக்கூடிய வாதையில உபத்திரவத்துல திரள் கூட்டத்தார் பங்கெடுப்பாங்க. அந்த வாதை அனுபவத்தை வாங்கிடுவாங்க அவங்களும். ஏன்னா நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குன்னா முதல் வாதையில என்ன படிச்சோம்? அந்த முதல் வாதை ஊற்றப்படும் போது யாருக்கு பாதிப்பு? மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினவங்களுக்கு பாதிப்பு. மிருகத்தின் சொரூபத்தை வணங்குறவங்க பேர் சபையில இருக்கிறவங்க மாத்திரம் இல்லைங்களா, வேதமானவர்களும் வணங்குவாங்களாம். நான் சொல்றது 144,000 பத்தி பேசல. வேதமானவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில ஜனங்கள் அந்த ராக்காலம் டைம்ல எப்படி அந்த அக்னி போன்ற சோதனை வரும் இல்லைங்களா? இந்த சிலைய நீங்க வணங்கணும் சொல்லும் போது 3 பேர் வணங்க மாட்டாங்க, மற்ற எல்லாரும் வணங்கிடுவாங்க, பயந்து வணங்கிடுவாங்க. அது மாதிரி திரள் கூட்டத்தார் கூட வணங்கிடுவாங்களாம். நான் வேற மாதிரி சொல்லட்டுங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாம் ட்ரூத்துக்குள்ள வந்தாச்சுன்னு நம்ம ஹாப்பியா இருக்கிறோம், அவளை விட்டு வெளியே வந்தாச்சுன்னு ஹாப்பியா இருக்கிறோம். ஆனா திரள் கூட்டமா ஆக போகக்கூடிய வேதமானவர்கள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க நாளைக்கு அவளுக்கு வரக்கூடிய வாதைகள்ல பங்கெடுப்பாங்க. என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவள் பண்ண பாவத்துல கொஞ்சம் பங்கு இருக்குன்றார். அவளுடைய பாவங்களுக்கு உடன்பட்டுருவாங்களாம் திரள் கூட்டத்தார். இதுதான் பாயிண்ட். அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய வேத மாணவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் பயந்துருவாங்களாம். ஏன்னா அவமானத்தை தாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணியாலும் வணங்கிருவாங்கன்னு அர்த்தம். அவளுடைய பாவங்களுக்கு உடன்பட்டுருவாங்கன்னு அர்த்தம். இதைத்தான் பிரதர் ரசல் பேசுறான். அப்ப அவங்க என்ன பண்ணணும்? புடிச்சிட்டு போய் விடணும். எப்படி அந்த ஆட்டுக்கடாவை என்ன பண்ணும்? இழுத்துட்டு போய் வனாந்தரத்துக்கு விடுவாங்க பாத்தீங்கன்னா, ஆடு போகாது, வனாந்தரத்தை பார்த்தாலே பயந்துரும். ஆனா வேற வழியில இழுத்துட்டு தான் போவான். அது போலத்தான் இதுதான் பிரதர் டேபர்நாக்கிள் ஷேடோஸ்ல பேசுறாரு. டேபர்நாக்கிள் ஷேடோஸ்ல 72வது புக்ல பேசுறாரு, காமிக்கிறாரு. when all the members of the little flock, சரீர அவயவங்கள் 144,000 பேர் எல்லாரும் மகிமையாக்கப்பட்ட பின்னாடி சொல்றாரு, by divine providence the hand of the Lord, அதாவது கர்த்தருடைய கரம், will set free those scapegoat class forced into the freedom by Babylon's fall. பாபிலோனுடைய வீழ்ச்சியினால அப்போ இருக்கக்கூடிய ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள், அந்த சொரூபத்தை வணங்கினவர்கள், ஜெனிப்பிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் வணங்கிட்டாங்க, பாவத்துக்கு உடன்பட்டாங்க, எனவே வாதைகள்ல மாட்டிட்டாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா அவங்களை கைய பிடிச்சு வெளியே கூட்டிட்டு போறாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் டேபர்நாக்கிள் ஷேடோஸ்ல பிரதர் ரசல் அங்க பேசுறாங்க. சோ இது 2வது உதாரணம், அந்த போக்காடு பத்தின விஷயம். அப்போ இவங்களுக்கு பேரு
ட்ரிபுலேஷன் செயின்ஸ் என்று சொல்றாங்க. ஏன்னா பாபிலோன் மேல வரக்கூடிய வாதைகள் அகப்படக்கூடிய ஜனங்கள் இல்லைங்களா. அந்த வாதையை குறிக்கிறது உபத்திரவம். அந்த உபத்திரத்தை அடிபட்டுறாங்க. அப்போ கடைசியில என்ன பண்ணிடுறாங்கன்னா, இயேசு ரத்னால தோய்த்து வெளிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, மாம்சத்தின் அழிவை நடந்ததுக்கு அப்புறம் அவங்க திரள் கூட்டமா ஆகிறத கண்டுபிடிக்கும். இப்பதான் சொல்றாரு. இப்ப நம்ம 2 விஷயம் படிச்சோம். என்ன படிச்சோம்? ஒண்ணு பேர் சபையிலிருந்து ஜனிப்பிக்கப்பட்ட வருவங்களை சோதோம் கொமோராவோட கம்பேர் பண்ணும். வேதமானவருக்குள்ள இருக்கக்கூடிய ஜனிப்பிக்கப்பட்டவங்க நாளைக்கு ஒருவேளை சபையா போகலைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, திரள் கூட்டமா ஏன் போறாங்கன்னா அந்த மிருகத்தின் சொரூபம் வணங்குறதுனால. அந்த டெஸ்டிங்ல நிக்கல, அவங்க அந்த பெர்சிக்யூஷன்ல பயந்துட்டாங்க, அதனால அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க பத்தி படிக்கும் போது சொல்றாரு, சங்கீதம் 91ல நல்லா கவனிங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வசனம் நிறைவேறுதல். 91:7 உன் பக்கத்தில், யார் இந்த உன் பக்கம்? சபை 144,000 பேர். அந்த சிலையை வணங்கும் போது, எல்லாரும் வணங்கும் போது 3 பேர் மட்டும் வணங்காம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 144,000 பேர்ல அங்கமாகக்கூடிய பாத அங்கங்களை குறிப்பாங்க. அந்த பாத அங்கங்கள் பத்தி படிக்கிறாரு, சொல்றாரு உன் பக்கத்தில் 1000 பேரும். அப்படின்னா இது அவிஸ்வாசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள். உன் வலது புறத்தில் 10,000 பேரும். யார் இந்த வலது புறத்தில் 10,000 பேரு? திரள் கூட்டத்தார பத்தி பேசுறார். அவங்கள விழுந்துருவாங்களாம், பாபிலோனுடைய வாதையில் அகப்பட்டுருவாங்களாம். ஆனா அது தேவனுடைய பிள்ளைகள் 144,000 பேர் அணுகாது. ஆனா வினோதம் என்ன தெரியுங்களா, இதெல்லாம் கண்ணுல பார்ப்பாங்க. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறாரு பார்க்கலாம். வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கர்னா இந்த வணங்குறாங்க பாத்தீங்கன்னா அவங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் நம்மளைய திட்டுவாங்க, கோவப்படுவாங்க, நம்ம கூட ரொம்ப பிரபலமா இருப்பாங்க, ஃபேமஸா இருப்பாங்க. இன்னைக்கு திடீர்னு நாளைக்கு வணங்கிட்டாங்க அப்படின்னா அது கண்களால் பார்க்கக்கூடிய நிலைமை தேவனுடைய சபை ஜனங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க அன்பானவர்களே. என்ன சொல்றாரு பாருங்க, Reprint 4925 we might infer that 1,000 may fall into total unbelief. 1000 பேர் விழுந்து போவாங்க, நம்பவே மாட்டாங்க. ஐயோ நம்ம என்ன டைம் இருக்கும், அப்படி பேர் சபையோட ஒத்து போயிருவான். 10,000 பேர் விழுந்தாலும் யாரு? திரள் கூட்டத்தார் விழுந்துருவாங்களாம். They will be partakers with Babylon in her sins and have part in great fall. பாருங்க, நம்ம சொல்றோம் பாபிலோன் விட்டு வெளியே வந்தாச்சு பிரதர், இருக்குங்க ராக்காலத்துல டெஸ்டிங், மறுபடியும் போய் பாபிலோன்லயே போய் விழுந்துருவோம், அந்த பாவத்துல உடன்பட்டுருவோம், அந்த வாதையில கூட பங்கு கிடைக்குங்க. ரொம்ப ஹாப்பி இல்லைங்களா, பாபிலோன் விட்டு வெளியே வந்தாச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கிறோம். அதனால பேர் சபையில ஜனபிக்க போறதை பார்த்து நமக்கு ரொம்ப கோபம் வருது. நமக்கு இருக்கு ஒரு பெரிய டெஸ்டிங். மறுபடியும் பாபிலோன் கிட்ட போயிட்டு வணங்குறோமா இல்லையா டெஸ்டிங் இருக்கு. அந்த டெஸ்டிங் தான் ராக்காலத்துடைய சபை மீது வரக்கூடிய ராக்காலத்துல ரொம்ப கன்க்ளூஷன் நடக்கும், பெரிய ஒரு பெர்சிக்யூஷன் நடக்கும். அன்பானவர்களே, இதுதான் பிரதர் ரசல் ரொம்ப கிளியரா பேசுறான். அப்போ சொல்றாரு 8ஆம் வசனம், நீ அதை உன் கண்களால் பார்த்து அவர்களுக்கு வரும் பலனை காண்பாய். யார் இந்த துன்மார்க்கர்னா? who reject the truth and who prove unfaithful to it. who reject truth என்ன அர்த்தம்? சத்தியம் பெற்றிருந்தும் சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவான், அதுக்கு உண்மை இல்லாம போயிடும். அதனாலதான் பிரதர் ரசல் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் சத்தியம் வாங்கி சத்தியத்துக்குள்ள திருப்தி ஆயிட்டாங்க, ஆனா அத ஒரு டைம் வரும்போது அதுக்கு உண்மை இல்லாம போயிடுவாங்க, unfaithful to it. இவங்க யாரா இருக்குன்னா ஜெனிப்பிக்கப்பட்டவங்களை பத்தி தான் பாக்குறோம், திரள் கூட்டமா போகக்கூடிய ஜனங்கள் தான். சோ இதான் சொல்றாரு நம்ம மத்தி. ரீப்ரிண்ட் 33:32 சொல்றாரு, so great will be falling away from the truth. இந்த கிரேட் பக்கத்துல நீங்க பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில இருக்கிறவங்கள போட்டுக்கோங்க. உலகம் எங்கும் நிறைய பேர் விழுந்து போவாங்க சத்தியத்தை விட்டு. ஏன்னா அந்த காலம் அந்த மாதிரி காலம், நீ வணங்கியே தீரணும், வேற வழியே இல்லைன்ட்ட. Even among those
இந்த விழுந்து போவாங்க பாத்தீங்கன்னா அது யார் மத்தியில சொல்றாரு பாருங்க. இப்போ நான் இது வரைக்கும் காமிச்ச ஸ்லைட்ல பார்க்கும்போது நிறைய பேர் கோவம் வந்தது. ஆனா பாருங்க பிரதர், அது சொல்றாங்க ஈவன் அமங் தோஸ். யாருங்க ஈவன் அமங் தோஸ்? யார் மத்தியில கூட விழுவாங்க அப்படின்ற. யார் மத்தியில தெரியுங்களா? லைக் அவர் செல்ஃப், நம்மள போலவே, நல்ல கவனிங்க, நம்மள போலவே சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டு அதுல நல்ல ஒரு காலத்துல நல்ல ஓடிட்டு இருந்தாங்க. டிட் ஃபார் டைம் ரன் வெல். அவங்க வந்து போவாங்களாம், பாபிலோன் வணங்கிடுவாங்களாம், பாபிலோன் கூடிய பாவத்துல பங்கெடுத்துருவாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க பாயிண்ட், சீரியஸ் பாயிண்ட். இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்ம எல்லாரும். எனக்கு பயமா தான் இருக்கு. அன்னைக்கு தேவன் இத பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்கன்னா தெரியல. அன்னைக்கு சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஒருவேளை பேசக்கூடிய நானா இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களா இருக்கட்டும், பாபிலோனை விட்டு வெளியே வந்திருக்கலாம் இன்னைக்கு. நாம அதை நினைச்சு ரொம்ப பெருமை கூட வச்சுக்கலாம். சத்தியத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். மத்தவங்கள பாபிலோன்ல நம்ம குறை சொல்லிட்டு இருக்கலாம், அவங்க சரியில்லை சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு டைம் வரும், great will be falling away from the truth. சத்தியத்தை விட்டு விழுந்து போகக்கூடிய நிலைமை வரும். பாபிலோனுடைய பாவத்துல பங்கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவங்க யாருன்னா திரள் கூட்டமா நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ இதுதான் நம்ம பாயிண்ட். இது இன்னொரு பாயிண்ட், உன்னத பாட்டு 5:6. இது கூட ஒரு ஆதாரம் தான், நீங்க வசனம் நோட் பண்ணிக்கலாம். அதாவது சபை வாய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரள் கூட்டத்தார் பாத்தீங்கன்னா நகரத்துல இருக்கிறாங்க. நகரத்துக்குள்ள இருந்துகிட்டு நகரத்துல திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடிச்சாங்க, என்னை காயப்படுத்தினாங்க. என் நேசரை பாத்தீங்கன்னா என் நேசர் போய் விட்டாரு. இதெல்லாம் பாபிலோனுக்குள்ள இருக்கிறவங்களை பத்தி, ஜெனிப்பிக்கப்பட்டவங்களை பத்தி பாக்குறோம், திரள் கூட்டத்தார் பத்தி பாக்குறோம். அன்பானவர்கள், இது ஒரு ஆதார வசனம். பாருங்க, இதெல்லாம் நல்ல வசனம், கிளியரா இருக்கு. இப்ப நகரத்துல இருந்துகிட்டு பேசுறாங்க. எந்த நகரம்? பாபிலோன் நகரம். பாபிலோன் இருக்கக்கூடிய ஜெனிப்பிக்கப்பட்டவங்க இந்த வார்த்தைகளை உதிரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுக்கலாம்? கடைசியா முடிக்கிறார் டேவிட் டோரன் இந்த சப்ஜெக்ட, கன்வென்ஷன்ல முடிக்கிறார். இவ்வளவு ஆதாரங்கள் வச்சோம், வசனமும் வச்சாச்சு, ரிசல்ட் ரைட்டிங்ஸ் வச்சாச்சு. If you do not believe in spirit begettal in Babylon, இதுக்கு மேலே நீங்க பாபிலோன்ல நடக்கல நீங்க நம்புனீங்கன்னா, it is now your responsibility to interpret those texts. இதுக்கு மேல நீங்க நம்பலைன்னா, இப்போ நம்ம காமிச்ச எல்லா வசனங்களுக்கும் இப்போ உங்க மேல பொறுப்பு. நீங்க விளக்கம் கொடுங்க. இதுக்கு என்ன விளக்கம் நீங்க கொடுங்க. சோதம் குமாரா கிழக்கு விளக்கும் போது தான் வெளியே வர இழுத்து பிடிச்சு வராங்க. சோதம் குமாரா பட்டணத்துல இருக்கக்கூடிய லோத். இதுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுப்பீங்க? நீங்க பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. It is now your responsibility to interpret those types. இதோட பாகம் 4 க்ளோஸ் பண்றோம். தேவனுடைய கிருபையில இனி நம்ம பார்த்தாச்சு 2020க்கு அப்புறம் நடக்க போற விஷயம். 2020க்கு அப்புறம் சபை மகிமையாக்கப்பட்டு பாபிலோன் மேல வாதை வர வரைக்கும், பாபிலோன் அழியிற வரைக்கும் தேவனுடைய பிளான நாம் இந்த 4 பாகங்களில் ரொம்ப தெளிவா பார்த்திருக்கிறோம். அன்பானவர்களே, வசனங்கள் இசைவா இருக்குது, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வசனம் இல்லைன்னு நம்ம எடுக்கவே மாட்டோம். வசனம் இருக்கு, எனவே தான் நம்ம எடுத்தோம். சோ நம்ம கூட இந்த சப்ஜெக்ட, இந்த ஸ்டடிய பிரதர் மாதிரியே முடிக்கிறோம். If you do not believe in spirit begettal in Babylon, it is now your responsibility to interpret those types. ஆமென். பொறுமையோடு அனைவரையும் தேவன் தாமே கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமென்.